முதலாவதாக எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை தமிழ் இணைய கல்விக் கழகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த பல்லவ மல்லை பேச்சு கச்சேரியின் 2வது நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். நேற்றுக்கே இந்த பேச்சு கச்சேரி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ காலையில் இன்றைக்கி புதுசாக வந்தவங்களுக்காக ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். கர்நாடக சங்கீதமும் நாட்டியமும் இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம் சென்னை வாசிகள் எப்படி இந்த மார்கழி மாதத்தில் கர்நாடக சங்கீதத்தையும் நாட்டியத்தையும் கொண்டாடுகிறோமோ அதே போல் நம்முடைய பாரம்பரியத்தின் பிற அம்சங்களான ஓவியம், சிற்பம், கட்டடக்கலை, இலக்கியம் ஆகியவற்றையும் கொண்டாட வேண்டும் என்பதே இந்த பேச்சு கச்சேரியின் பிரதான நோக்கம். இது எங்களுடைய 5வது பேச்சு கச்சேரி நிகழ்ச்சி. இதை முதல்ல ஆரம்பித்தது 2011. சங்ககாலம் முதல் தமிழ் பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பண்ணோம். எல்லா வருஷமும் ஒரு சென்ட்ரல் டாபிக், ஒரு மைய தலைப்பு இருக்கும் எங்களுடைய பேச்சு கச்சேரி நிகழ்ச்சிக்கு. 2011 தமிழ் பாரம்பரியம் சங்ககாலம் முதல் அப்படிங்கிற தலைப்பில் பண்ணோம். 2012 இந்தியன் பெயிண்டிங்ஸ் 10,000 இயர் ஜேர்னி, ஒரு 10,000 வருட பயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பண்ணோம். சுவர் ஓவியங்கள், பாறை ஓவியங்கள் தொடங்கி அஜந்தா, பல்லவா, சோழர் காலத்து ஓவியங்கள், விஜயநகர நாயக்கர் காலத்து ஓவியங்களை பற்றியும் பேசினோம். 2013 ஸ்ரீரங்கம்ங்கிற தலைப்பை எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்க கோவிலுடைய வரலாறு, அதன் கட்டுமானம், அங்கே இருக்கும் தொன்ம மரபுகளை பற்றியும் பேசினோம். 2014 தமிழ்நாடு தொல்லியல் துறையின் முன்னாள் தலைவர் முனைவர் நாகசாமி அவர்கள் பல்வேறு துறைகளில் ஆற்றிய பணியை பற்றி அவரோடு சேர்ந்து பணியாற்றியவர்கள் எல்லாம் பேசினார்கள். இது 5வது, இப்படி நாங்கள் நடத்தும் 5வது நிகழ்ச்சி. மாமல்லபுரத்தின் சிறப்பு, இலக்கியம், வரலாறு, கல்வெட்டுகள் ஆகியவற்றை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இது 2வது நாள் நிகழ்ச்சி. நேற்றைய தினம் காலை முனைவர் சித்ரா மாதவன் அவர்கள் மாமல்லபுரத்தின் பாரம்பரிய சின்னங்களை பற்றி ஒரு விஷுவல் டூர் எடுத்தார். வராதவங்களுக்காக நான் சொல்கிறேன். பிறகு பேராசிரியர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் மல்லையின் சிற்பங்களுடைய வடிவமைப்பை பற்றியும் அதன் சிறப்பு பற்றியும் பேசினார். மல்லையில் இருக்கும் ஒரு சில சிற்பங்களை எடுத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கும் மற்ற பகுதிகளில் இருக்கும் சிற்பங்களோடு ஒப்பிட்டு பேசினார். முனைவர் சங்கர் நாராயணன் அவர்கள் வளமார் மல்லையின் வடமொழி கல்வெட்டுகள் என்ற தலைப்பில் மல்லையின் சமஸ்கிருத கல்வெட்டுகளை எடுத்து அதை பற்றி விரிவாக பேசினார். கோபு அவர்கள் 2000 இயர்ஸ் ஆஃப் மாமல்லபுரம், அதாவது சங்ககாலம் தொடங்கி 1962 வரைக்கும் மல்லையை பற்றி என்னெல்லாம் ஆவணங்கள் இருந்தன, அந்த ஆவணங்களை கொண்டு எப்படியெல்லாம் பல ஆராய்ச்சியாளர்கள் மல்லையை கண்டுபிடித்தார்கள், மல்லையை பற்றிய குறிப்புகளை எடுத்துக்கொண்டார்கள், அதில் செய்த பிழைகள் என்ன, அதற்கு பிறகு எப்படி மறு கண்டுபிடிப்பு செய்யப்பட்டது மாமல்லபுரம் என்பதை பற்றி பேசினார். நேற்று மாலை டாக்டர் சொர்ணமால்யா கணேஷ் மற்றும் குழுவினர் மகேந்திர பல்லவன் எழுதிய மத்த விலாச பிரஹசனா மற்றும் பகவத ஜுகியம் அவற்றை தழுவி ஒரு இசை நாட்டிய நாடக விழாவை நிகழ்ச்சியை அரங்கேற்றினார்கள். எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்ஸ் சோலா எம்எஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் மற்றும் காஸ்மிக் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அவர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த 2வது நாள் நிகழ்ச்சி உங்களுடைய ஒத்துழைப்போடு வெற்றிகரமாக நிறைவேறும் என்ற எண்ணத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். எங்களுடைய இணையதளம் நேற்றை போலவே எங்களுடைய இணையதளத்தில் இன்றும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் லைவ் வெப்காஸ்ட் செய்யப்படுகின்றன. www.tamilheritage.in. ஸோ எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாதவங்களுக்கு உங்கள் நண்பர்கள் யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த லிங்க் அனுப்பலாம். வாட்ஸ்அப் மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ அனுப்பலாம். www.tamilheritage.in. அங்கே போனீங்கன்னா எங்களுடைய பிளாகுடைய லிங்க் இருக்கும். thtpechukacheri.wordpress.com. அதில் அந்த யூடியூப் வீடியோ இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியாதவர்கள் அதை பார்த்து பயனடையலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். இன்றைய முதல் பேச்சாளர் முனைவர் பாலுசாமி அவர்கள். சென்னை கிறித்துவக் கல்லூரியில் இணை பேராசிரியர், தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர், நாயக்கர் கால ஓவியம் பற்றி ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் பாரதி புத்திரன் என்னும் புனை பெயரில் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தமிழ் பாரம்பரியம், கலைகளின் வரலாறு, மரபுகள் இவற்றை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். சென்னை திருவான்மியூர்லேருந்து மாமல்லபுரம்
வரையில் இருக்கிற அந்த ஃபிஷர்மேன் ஃபோக், அந்த மீனவர்களுடைய இன வரலாற்றை, அதாவது எத்னோகிராஃபியை ஆய்வு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டு சுவர் ஓவியங்கள், மியூரல் பெயிண்டிங்ஸ், அவற்றை டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார். அவர் எழுதிய புத்தகங்கள் அர்ஜுனன் தபசு, இன்ஃபேக்ட் அது வெளியில் சேலுக்கு கூட இருக்குது, புலிக்குகையும் கிருஷ்ணன் மண்டபமும், நாயக்கர் கால கலை கோட்பாடுகள். பல விருதுகளை பெற்றிருக்கிறார். அவர் எழுதிய அர்ஜுனன் தபசு புத்தகம் 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் சிறந்த புத்தகம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது. SRM பல்கலைக்கழகம் அவருக்கு கலாயோகி ஆனந்த குமாரசாமி விருதை வழங்கி கௌரவித்தது. புதுச்சேரி இலக்கிய சங்கம் அவருக்கு பாரதி செல்வர் விருதையும் வழங்கியது. டாக் நிறுவனம் 2014ஆம் ஆண்டு சிறந்த திறனாய்வாளருக்கான விருதையும் வழங்கி கௌரவித்தது. இன்றைக்கி அவர் எடுத்துக்க போகிற தலைப்பு கொற்கை நன்றே அப்படிங்கிற தலைப்பு. நேற்று இன்ஃபேக்ட் நம்ம நிகழ்ச்சி முடிச்சு வெளில போகும்போது யாரோ கேட்டாங்க, என்ன நீங்கள் கொற்கை பூம்புகார் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க மாமல்லபுரம் நிகழ்ச்சியில் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சார் பேச போகிறது இன்றைக்கி பர்ஹாப்ஸ் ஒன் ஆஃப் தி பினக்கல் ஆஃப் மாமல்லபுரம் அப்படின்னு நாம் நினைக்கிற மைஷாசுர மர்தினி பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைஷாசுர மர்தினி பேனலுடைய கம்போசிஷன், அதோடைய ப்ரோக்ரஷன் பற்றி அவர் டீட்டெயிலாக பேச போகிறார். நேற்று சிவராமகிருஷ்ணன் சார் அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு பல இடத்துல இது பண்ணார். அதே மாதிரி வேறு சிற்பங்களையும் எடுத்து அவர் கம்பேர் பண்ணி பேசினார். சாருடைய பேச்சு இன்றைக்கி முழுக்க முழுக்க மல்லையில் இருக்கும் மைஷாசுர மர்தினி சிற்பத்தை பற்றி இருக்கும். திரு பாலுசாமி அவர்களை மேடைக்கு முறை அழைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ் பாரம்பரியத்தினுடைய அறக்கட்டளையின் இந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்கின்ற பெரும் வாய்ப்பினை பெற்றவன் என்கின்ற அடிப்படையில் இன்று கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பும் எனக்கு பெரும் புலகாங்கிதத்தை வழங்குகிறது. அதற்கு ஒரு அடிப்படை காரணம், இன்று எத்தனையோ வகையாக வீசைக்கு உள்ளாக்கப்படுகின்ற, இழப்புகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற, திசை மாறுதல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற சமுதாயத்தில் ஒரு இனத்தினுடைய ஆணி வேராக இருக்கின்ற பண்பாட்டு நடவடிக்கைகளை பற்றி மிக ஆழ்ந்த ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். அது தொடர்பான விளக்கங்களை வழங்க வேண்டும், அது தொடர்பான ஆய்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேருணர்ச்சியோடு, ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டோடு தொடர்ந்து இயங்கி வருகின்ற, ஒவ்வொரு மாதமும் இயங்கி வருகின்ற, ஒவ்வொரு ஆண்டும் இயங்கி வருகின்ற இந்த அமைப்பு எத்தகைய ஒரு கொடையை செலுத்தி கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே பெருமிதம் கொள்ளத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த மாபெரும் பணியில் பங்கேற்று கொள்ளுகின்ற மணல் சுமந்த அணிலுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அதுபோல் இருக்கின்ற இந்த வாய்ப்பை எண்ணி நான் பூரிப்படைகிறேன். பாரதி ஒரு இடத்தில் சொல்லுவதைப் போல, காரியம் பெரிது என்னுடைய திறனோ மிகச்சிறிது என்பதனைப் போல, இந்திய கலை வரலாறு குறித்து முழுமையாக ஒரு அறிவை பெறுவது என்பது ஒரு பிறவியில் சாத்தியமில்லாத ஒன்றுதான். அனுதினமும் இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்தினாலும் கூட இந்தியாவின் சமய வரலாறுகளை, பண்பாட்டு வரலாறுகளை நுட்பமாகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்வது என்பது எப்பொழுதுமே ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால், மாமேதைகள் சொன்னதைப் போல ஒரு கலைக்கு மாணவன் தான் உண்டே தவிர ஆசிரியன் கிடையாது. ஆகவே அது பல்லவ கலையானாலும், அது தமிழகத்தினுடைய பிற காலகட்டங்களினுடைய கலையானாலும், அல்லது இந்தியவினுடைய எந்த கலையானாலும், ஒரு ஆய்வாளன் என்பவன் தொடக்கத்தில் அல்லது எப்பொழுதுமே ஒரு மாணவனாகத்தான் இருக்கிறான் என்கின்ற ஒரு உண்மையை அந்த பிரம்மாண்டத்திற்குள் நுழையும் போது தான் நம்மால் உணர முடிகிறது. ஒன்றை தொட்டால் அதிலிருந்து எத்தனையோ புதிர்கள் புறப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு புதிரையும் தேடி சென்றால் அது ஆண்டு கணக்கில் சென்று கொண்டே இருக்கிறது.
ஆகவே ஓரளவுக்காவது ஒரு கருத்துருவாக்கத்தை பெறுவதற்கு உழைக்க வேண்டிய எல்லைகள் மிக அதிகம் என்கின்ற ஒரு உணர்ச்சியும், அதை செய்கிறோம் என்கின்ற ஒரு ஆர்வமும் நம்மை தொடர்ந்து இயக்குகின்றன. நான் ஒரு முறை மைக்கேல் லாகுட் அவர்களை கேட்டேன், ஏன் 36 வருடம் மாமல்லபுரத்தை ஆராய்ச்சி செய்தீர்கள் என்று. 36 வருடம் அங்கே தான் இருந்தார். அப்பொழுது அவர் அழகாக சொன்னார், இதில் இருக்கின்ற புதிர்கள் தான் என்னை இழுத்து கொண்டே இருக்கின்றன என்று சொன்னார். ஆகவே நாம் ஆய்வு நோக்கில் தேடுகின்ற போது இந்த புதிர்கள் மிக உன்னதமான ஒரு அறிவு வெளிச்சத்தை நமக்கு தருகின்றன. ஒவ்வொரு விடையும் நமக்கு மாபெரும் திறப்புகளாக, கண் திறப்புகளாக, ஞான திறப்புகளாக இருக்கின்றன. ஒருவேளை இந்த துர்க்கையும் ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக இதை நான் எழுத முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 70% கடந்திருக்கிறேன். இருந்தாலும் கூட இன்னும் தேட வேண்டியது என்று நினைத்தால் அது ஒரு பிரமிப்பாகவே இருக்கிறது, மலைப்பாகவே இருக்கிறது. அதனுடைய ஒரு சிறு பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்காகவும் இதை வழங்கிய என்னுடைய தோழமைமிக்க நெஞ்சங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காட்சி வழக்கத்தை நான் எப்படி அமைத்திருக்கிறேன் என்பதனை சொல்ல வேண்டும். மகிஷாசுரமர்தினி என்று சொல்லுகின்ற போது உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்குமே ஞாபகம் வருகின்ற ஒரு சிற்பத் தொகுதி இதுதான். இருந்தாலும் கூட நாம் இந்த துர்க்கை என்பது என்ன என்கின்ற ஒரு வரலாற்று தொடர்ச்சியோடு புரிந்து கொள்ளுகின்ற ஒரு முயற்சியை நான் இந்த காட்சி வழக்கத்தில் செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இது எப்படியெல்லாம் தொடர்புபட்டிருக்கிறது, இந்த ஒரு சிற்பத்திற்குள் இருக்கின்ற எத்தனை ஆயிரம் விஷயங்கள் நம்முடைய வரலாற்றோடு, பண்பாட்டோடு, பல்வேறு சமயங்களினுடைய இணைப்புகளோடு இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் நான் இதனை இங்கே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த புராண சமய உருவாக்கம், புராணிக் ரிலிஜன் என்று சொல்லப்படுகின்ற இந்த புராண சமய உருவாக்கம் எப்படி உருவாகியது இந்தியாவில் என்பது மிக அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. சமண பௌத்த மதங்களினுடைய செல்வாக்குக்கு எதிராக வேத சமயம் பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ச்சியுற்றது. ஏறக்குறைய அசோகருடைய காலத்திற்கு பிறகு பௌத்த சமயம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதிலும் பரவியிருந்த ஒரு நிலையில், இந்தியாவில் எல்லா இடங்களிலும் பரவியிருந்த நிலையில், சமணம் இந்தியாவில் பரவியிருந்த நிலையில் அதனை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் வேத சமயத்திற்கு வந்தபோது வேத சமயம் தன்னை பல்வேறு விதமாக கட்டமைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை எட்டியது. ஆக வேத காலத்தில் இருந்த தெய்வங்களில் பல்வேறு தெய்வங்கள், ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் பின்னடைவுக்கு உள்ளாகி சில தெய்வங்கள் மட்டும் முன்னெடுக்கப்பட்டன. டயாஸ், பிருத்திவி போன்ற கடவுள்களினுடைய முதன்மை குறைந்து இந்திரன், வருணன், அக்னி, சூரியன் ஆகியோர் முதன்மை பெறுகின்றார்கள். இவர்களும் வேத காலத்தினுடைய தெய்வங்கள் தான். வேள்வி சடங்குகள், ஆண்டு கணக்கில் செய்யப்படுகின்ற வேள்விகள் கூட செய்யப்பட்டன. ராயசூயம் போன்ற வேள்விகள், அஸ்வமேத யாகம் போன்றவைகள், இவைகள் எல்லாம் செய்யப்பட்டன. கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் கங்கை சமவெளியை ஆண்ட கங்கர்கள் பாகவத சமயத்தின் வளர்ச்சிக்கு பேருதவி புரிந்தனர். இந்த ஒரு அரசாட்சியினுடைய ஒரு பேர் ஆதரவில் பௌத்த சமண மதங்களுக்கு எதிராக நிற்கின்ற ஒரு அரச ஆதரவை வைதிக சமயம் பெற்றுக்கொண்டது. அதற்கு அடுத்தபடியாக ஆந்திர பகுதியில் இருந்த, இன்றைய ஆந்திர பகுதியில் இருந்த சாதவாகனர் ஆட்சியிலும் கிபி 1 முதல் கிபி 4 வரை ஆண்ட குஷானர்கள் ஆட்சியிலும் மிகவும் செழிப்புற்று வளர்ந்தது. அரசு ஆதரவு, மக்கள் என்பவர்கள் அரசு எவ்வளியோ மக்கள் அவ்வழி. ஆகவே வைதிக சமயத்தை நோக்கி மக்கள் பெரும் திரளாக வருவதற்கு இந்த ஆட்சிகள் மிகவும் அடிப்படை காரணங்களாக இருந்தன. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை குப்தர்களினுடைய காலம் நடந்தது. இதை இந்திய வரலாற்றில் பொற்காலம் என்று சொல்வார்கள்.
எத்தனையோ வகைகளில் பொற்கால ஆட்சியாக இருந்திருந்தாலும் கூட இந்து சமயம், இந்த இந்து என்கின்ற சொல்லை நாம் கவனமாக பயன்படுத்துகிறோம் இந்த இடத்தில். ஏனென்றால் இது ரொம்பவும் பிற்காலத்தில் வந்த 19ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்த சொல். வேறு வழி இல்லாமல் நாம் இதனை சொல்லிக்கொள்ளலாம். அந்த சமயத்தினுடைய எழுச்சிக்கு மிகவும் அடிப்படையாக இருந்த ஒரு காலப்பகுதி என்று பார்த்தால் அது குப்தர்களினுடைய காலமாக இருந்தது. இந்த காலத்தில் வேத கடவுளர்கள் பின்னடைவு பெறுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் முன்பே சொன்ன போன இந்திரன், வர்ணன், அக்னி, சூரியன் எல்லாம் திசை தெய்வங்களாக மாறுகிறார்கள். ஆக பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், ஈஸ்வரன் ஆகிய தெய்வங்கள் மும்மூர்த்திகளாக இந்த குப்தர் காலத்தில் தான் முதன்மை பெறுகிறார்கள். ஏறக்குறைய கோயில் வழிபாடு என்பது பெரும் எழுச்சி பெற்றது இந்த காலகட்டத்தில் தான். ஏராளமான கட்டிடங்கள், கோயில் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன. அவைகளில் ஏராளமான சிற்பங்களும் ஓவியங்களும் தீட்டப்பட்டன. இதையெல்லாம் நாம் பிறகு பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தெழுச்சி காலத்தினுடைய அடிப்படை பக்தி மார்க்கம். இப்போ வேத காலத்தில் பிரம்மம் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்கும் ஒரு பக்தி பூர்வமாக ஒரு தெய்வத்தை ஒரு உருவமாக செய்து அதனை அணுகிக் கொள்வதற்கும் இருந்த ஒரு எளிமைத்தன்மையும் அதே நேரத்தில் அது ஞானமும் கூட. இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு விஷயம் நம்முடைய பக்தி மார்க்கத்தில் இருக்கின்ற உருவ வழிபாடுகள் தான். அது எளிமையாக புரிந்து கொள்வதற்கு உருவமாக இருக்கின்ற அதே நேரத்தில் எவ்வளவு தூரம் ஞானத்தோடு புரிந்து கொண்டால் அது உருவகமாக மாறுகிறது. அது மெட்டாபரிக்கலாக ஒவ்வொரு குறியீடும், ஒவ்வொரு கைகால் அசைவுகளும், விரல்களும், நகங்களும் கூட ஒவ்வொன்றும் குறியீடாக மாறி தெய்வத்தினுடைய தன்மையை குறிக்கிறது. நடராஜர் என்கின்ற ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டால் அப்படி ஒரு தெய்வம் இல்லை. ஆடல் அல்ல, ஆடல் அரசு என்பது ஒரு தெய்வத்துக்கான அத்தனை வகையான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற அத்தனை செயல்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு வடிவமாக இருக்கின்ற போது இது இரண்டு வகையான ஒரு செயல்தலங்களை பெற்றது. ஒன்று, எளிமையாக மக்கள் ஒன்றை அணுகுவதற்கும் அங்கே ஒருவர் இருக்கிறார் என்பதனை உணர்வதற்குமான ஒரு குறியீட்டு வடிவமாகவும், அதே நேரத்தில் ஞானத்தினுடைய குறியீடுகளாகவும் இந்த உருவ வழிபாடு தோற்றம் பெற்றது. இதனால் பக்தி இயக்கம் என்கின்ற ஒன்று தொடங்கியது. இந்த பக்தி இயக்கம் என்பது ஊருக்கும், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்கின்ற ஒரு மாபெரும் சிந்தனையோடு ஒவ்வொரு ஊரிலும் இந்த கோயில்கள் எழுப்பப்பட்டன. பெரிய அருளாளர்கள், நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழகத்தை பொறுத்த அளவிற்கும் தோன்றி தங்களுடைய மாபெரும் இலக்கிய ஆற்றலால், இசை ஞானத்தோடு ஒவ்வொரு கோயிலையும் அவர்கள் பெருமைப்படுத்தினார்கள், மங்களாசாசனம் செய்தார்கள், பாடல் பெற்ற தலங்களாக்கினார்கள். மக்கள் வழிபடுவதற்குரிய விஷயங்களாக அந்த இலக்கியங்கள் மிக எளிமையாக அவர்களுக்கு வாய்த்தன. ஸ்மிருதிகள், புராணங்கள், இதிகாசங்கள் புதுக்கியும் புதிதாகவும் இயற்றப்பட்டன. இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. குப்தர் காலத்தினுடைய முக்கியமான நடவடிக்கைகள் ஒன்று மீண்டும் ரீடோல்டு என்கின்ற முறையில் திருப்பி எழுதப்பட்டது. மகாபாரதமே 3 முறை திருப்பி எழுதப்பட்டதாக ஒரு கருத்து இருக்கிறது. அதுபோல் மீண்டும் மீண்டும் எழுதப்படுவது. புராணங்கள் எழுதப்பட்டன. அவை அனைத்தும் பிராகிருதம் போன்ற மொழிகளில் இருந்தவைகள் கூட சமஸ்கிருதத்திற்கு மாற்றி இந்த காலகட்டத்தில் தான் அமைக்கப்பட்டன. இந்திய தன்மை மிக்க கலை மரபு இந்த காலத்தில் வளர்ச்சியுற்றது. இதற்கு முன்பு காந்தார கலை என்கின்ற ஒரு கலை வடிவங்களை பற்றியெல்லாம் தெரியும். கிரேக்கத்தினுடைய பாதிப்போடு நமக்கு இருந்த இந்த சிற்பங்கள் பிறகு மதுராவில் அதற்கு பிறகு இந்திய வடிவம் பெறுகின்ற போது இந்திய தன்மையோடு இன்று நாம் பார்க்கின்ற சிற்பங்கள் அனைத்தும் இந்திய தன்மையோடு இருப்பதற்கு காரணம் இந்த ஐரோப்பிய தன்மையோடு சேர்ந்த அந்த திரண்ட உருவங்கள், சதை திரட்சியோடு கூடிய உருவங்கள், இடுக்கிய கண்களோடு கூடிய உருவங்கள் எல்லாம் மறைந்து போய் மகாபுருஷ லட்சணமாகவும் ஆடல் சார்ந்த வடிவங்களாகவும் அழகே ஒரு உருவமாக, எதெல்லாம் அழகோ அந்த அழகியல் கூறுகளை எல்லாம் ஒன்றுபடுத்தி படைக்கப்படுகின்ற ஒன்றாகவும் மாற்றம் பெற்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி இந்த காலத்தில் தான் நடைபெற்றது. இதிகாசங்களிலிருந்தும் ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், தேவி பாகவதம், பாகவத புராணம் ஆகியவற்றிலிருந்து கருக்கள் பெறப்பட்டு உன்னதமான சிற்பங்கள், ஓவியங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு கோயில் என்பது ஏறக்குறைய ஒரு சிவபுராணம் என்று எடுத்துக்கொண்டால் சிவனுடைய எல்லா வடிவங்களும், அது லிங்கோத்பவராகட்டும், பிக்ஷாடனராகட்டும், இன்னும் சிவனுடைய எத்தனையோ வடிவங்களாகட்டும், கதைகள் எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டன. அதே போல் விஷ்ணு புராணத்திலிருந்து, பாகவதத்திலிருந்து ஏராளமான செய்திகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன.
ஆகவே உன்னதமான சிற்ப களஞ்சியங்களாக கோயில்கள் மாறின. ஓவியங்கள், அது தொடர்பான ஓவியங்களும் தீட்டப்பட்டன. இசை நடன கலைகள் செழித்து வளர்ந்தன. அதனால்தான் நாம் இப்பொழுது ஒரு கோயில் என்று பார்த்தால் அது ஒரு அருங்காட்சியகம் அல்லது ஒரு கலை பெட்டகம் என்று சொல்லுகின்ற தன்மையை எட்டுகிறது. எல்லா வகையான கலைகளுக்கான ஒரு இருப்பிடமாக, பாதுகாப்பான ஒரு இடமாக, பேணப்படுகின்ற இடமாக, வளர்க்கப்படுகின்ற இடமாக திருக்கோயில்கள் மாற்றம் பெற்றன. சாளுக்கியர்கள் கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாதாமியை தலைநகராக கொண்டு ஆண்ட மேலை சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு வரையிலும் இருந்த ராஷ்டிரகூடர்கள். இவர்கள் பாதாமி, பட்டடக்கல், ஐஹோலே, எல்லோரா ஆகிய இடங்களிலெல்லாம் பார்த்தால் மாபெரும் கோயில்களை இந்த அடிப்படைகளில் உருவாக்கி இருக்கிறார்கள். பட்டடக்கல்லில் சென்று பார்த்தால் அந்த இடமே நூற்றுக்கணக்கான கோயில்களை ஒரே இடத்தில் தரிசிப்பதைப் போல, பாதாமியில் ஒரே இடத்தில் அத்தனை வகையான குடைவரைகளையும் கட்டுமான கோயில்களையும் பார்ப்பதைப் போல அதே பாணியில்தான் மாமல்லபுரம் உருவாக்கப்பட்டது. சிவ விஷ்ணுவை தவிர கார்த்திகேயனுக்கும் துர்க்கைக்கும் முன்னுரிமை தந்தனர். எல்லோராவில் முதலில் சென்றாலே அந்த நுழைவாயிலில் கைலாசநாதர் கோயிலில் கார்த்திகேயன் மயிலில் அமர்ந்திருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த கார்த்திகேயன் என்கின்ற ஒரு வழிபாடு நம்மிடம் இருந்த முருகன் என்கின்ற ஒரு வழிபாட்டு முறையோடு கலந்தது என்கின்ற கலப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் பிற்காலத்தில் சொல்லப்பட்டன. அதே போல துர்க்கைக்கும் இந்த காலத்தில் ஒரு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சிவன், விஷ்ணு, கார்த்திகேயன், துர்க்கை ஆகிய கடவுள்கள் முதன்மை பெற்றன. பெரிய அளவிற்கு பெரும் தெய்வங்களாக உருவம் பெற்றன. இப்பொழுது நாம் துர்க்கைக்கு வருகிறோம். வேத இலக்கியங்களிலும் உபநிஷத்துகளிலும் மகாபாரதம், மார்க்கண்டேய புராணம், மார்க்கண்டேய புராணத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற தேவி மகாத்மியம், தேவி பாகவத புராணம், வாமன புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், வராக புராணம் ஆகியவை தேவியை பற்றி குறிப்பிடுகின்றன. சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், பக்தி இலக்கியங்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன, மணிமேகலை உட்பட. இந்த இடத்தில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக இந்த தலைப்பு கூட கொற்கை என்று இப்பொழுது அருமையாக இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய நண்பர் குறிப்பிட்டார். இந்த கொற்கை நமது சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்ற கொற்றவை, கொற்ற அவ்வை. இந்த அவ்வை என்பது முதியவளை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இன்றும் தெலுங்கில் அவ்வா என்கின்ற சொல் இருக்கிறது. ஆக இந்த முதியோள், காடுகளாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொற்றவை வழிபாடு பாலை நிலத்து தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொற்றவை என்பவை பாலை நிலத்து தெய்வமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட எல்லா இடங்களிலும் வழிபடப்பட்டதாக பல குறிப்புகள் காணப்படுகின்றன. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் கொற்கை குறிஞ்சிக்கும் உரியவள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த கொற்றவை என்கின்ற தெய்வம் ஒரு பெண் தெய்வம், போர் தெய்வமாக இங்கே இருந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான ஒரு தகவல். கொடிமரத்தின் முன்பாக கொற்றவை செல்லும் போலும் என்று எழுதுகின்ற போது வீரர்களுடைய வழிபாட்டுக்குரியவளாக, வெற்றியை தருபவளாக, பலி ஏற்பவளாக அவள் சொல்லப்படுகிறாள். இந்த தன்மைகள் துர்க்கையோடு இருக்கின்றன. ஆகவே இந்த துர்க்கை என்கின்ற ஒரு தெய்வம் எங்கிருந்து உருவாகியது என்பதை குறித்தும், அது தமிழ்நாட்டில் வழிபாட்டில் இருந்த கொற்றவை என்கின்ற ஒரு தெய்வத்தோடு எப்படி கலந்து கொண்டது என்பதும் தான் மிகவும் நுட்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. போர் தெய்வம் சிங்கத்தின் மீது அமர்ந்தவளாக சொல்லப்படுகிறாள். இந்த இடத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். சிம்மவாகினி என்று சொல்லப்படுகின்ற துர்க்கை கலைமானையும் வாகனமாக கொண்டிருந்தவளாக இருக்கிறாள். ஆனால் இந்த கலைமான் வாகனம் என்பது தமிழகத்தில் மட்டுமே காணப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவில் அவளுக்கு பிற இடங்கள் எல்லாவற்றிலும் சிங்கம்தான் வாகனமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இது கூட ஒரு வகையான ஒரு கலப்பினை காட்டுகிறது என்பதற்கான ஒரு அடையாள குறியீடாக நாம் பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், முருகனுக்கும் அதே போல ஒன்று நேர்ந்திருக்கிறது. முருகனுடைய வாகனமாக யானை சொல்லப்படுகிறது. பிணிமுகம் என்கின்ற ஒரு யானையை பரிபாடல், திருமுருகாற்றுப்படை முதலிய நூல்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றன.
ஆனால் வட இந்தியாவில் மயில் குறிப்பிடப்படுகிறது அவனுடைய வாகனமாக. இந்த ரெண்டும் அவனுக்குரிய வாகனமாக சொல்லப்படுகின்ற போது இந்த இணைப்பு காரணமாக இது நடந்திருக்கலாம் என்கின்ற ஒரு கருதுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கலைமானும் நம் சிற்பங்களிலும் பார்க்க போகிறோம். போர்க்களத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதவளாக இவள் காணப்படுகிறாள். இன்னும் சொல்லப்போனால் துர்க்கையை பற்றிய கதைகள் போர்க்கதைகள் மட்டும்தான் இருக்கின்றன, வேறு கதைகளே அவளுக்கு காணும். அந்த அளவுக்கு ஒரு போர் தெய்வமாக இவள் சொல்லப்படுகிறாள். போர் தெய்வமாக ஒரு பெண் தெய்வம் இதற்கு முன்போ இதற்கு பின்போ வேறு எந்த தெய்வமும் இல்லை. ஆக போருக்குரிய ஒரே தெய்வமாக துர்க்கை காணப்படுகிறாள். அசுரர்களை இவள் அழித்தவளாக இவளுடைய கதைகள் கூறுகின்றன. சில சமயங்களில் சிவனின் மனைவியாக பார்வதியோடு தொடர்புபடுத்தி இவள் பேசப்படுகிறாள். கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து மங்கை உருவாய் மறையேத்தவே நிற்பாய் என்று இளங்கோடிகள் பாடுகிறார். கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் நெற்றிக்கண்ணை உடைய தலையில் கங்கையை சூடிய சிவபெருமானுடைய ஒரு பாகத்தில் அமர்ந்தவள் என்று துர்க்கையை அவர் பாடுகிறார். ஆக பார்வதிக்கு உரிய இடம் துர்க்கைக்கு மாற்றப்படுகிறது இந்த இடத்தில். இது இல்லாமல் புலித்தோல் ஆடை உடுத்தவளாகவும் பிறையை சூடியவளாகவும் கரைகண்டம் உடையவளாகவும் நீலகண்டத்தை உடையவளாகவும் சிவனுக்குரிய எல்லா தன்மைகளும் துர்க்கைக்கு ஏற்றப்பட்டு சிவனோடு இவள் ஒன்றாக்கப்படுகிறாள். இவளுடைய இருப்பிடமாக புராணங்கள் குறிப்பிடுவது விந்திய மலை, விந்தியவாசினி என்று இவள் அழைக்கப்படுகின்ற ஒன்று. இப்பொழுதும் மாபெரும் ஒரு கோயில் விந்தியமலை தொடரில் இருக்கிறது. ஆகவே விந்தியமலை பகுதியில் குறிப்பாக பழங்குடி சமுதாயம் வாழ்ந்த ஒரு பகுதியில் இந்த தெய்வம் தோற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை கின்ஸ்லி போன்ற ஆய்வாளர்கள் எல்லாம் எடுத்துரைத்திருந்திருக்கிறார்கள். அதே போல் அவளுடைய நடவடிக்கைகள் பலவற்றையும் மது மாமிசம் போன்ற வழிபாட்டுக்குரியதாக மாறியதும் அந்த பழங்குடி சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களினாலேயே துர்க்கைக்கு இருந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லப்படுகிறார். தொடக்க நிலையில் சிறு தெய்வமாக பழங்குடி தெய்வமாக நாட்டுப்புற தெய்வமாக இருந்த ஒரு தெய்வம் பெரும் தெய்வமாக மாற்றப்பட்ட ஒரு நிலையைத்தான் நாம் துர்க்கையில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மாற்றம் பெறுகின்ற போது சீர்திருத்தம் பெறுகிறது. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் சீர்திருத்தம் பெறுகின்றன. சாக்த வழிபாட்டில் இருந்த பஞ்சமகரங்கள் மது மாமிசம் மச்சம் என்கின்ற இந்த பஞ்சமகர கோட்பாடுகள் எல்லாம் பிற்காலத்தில் குறைந்து போயின. தொடர்ந்து பார்த்தால் இல்லாமலேயே கூட போயிருந்த ஒரு காலமும் இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சிவனுக்கும் இதையே பார்க்கிறோம். காபாலிகம் காலாமுகம் பாசுபதம் போன்ற சிவனை முதன்மையாக கொண்ட பல்வேறு தெய்வ வழிபாடுகள் பிற்காலத்தில் மிகவும் குறைந்து போயின. தமிழகத்தை பொறுத்தளவிலும் இல்லாமலேயே போயின. நீங்கள் நேற்று மத்தவிலாசம் பார்த்திருந்தால் அதில் ஒரு காபாலிகன் இருக்கிறான். அவன் மாமிசம் உண்பவனாக மது குடிப்பவனாக சிவனை வழிபடுகின்ற ஒருவனாக அவன் இருக்கின்றான். ஆகவே அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் சீர்திருத்த சைவத்தில் பெரும் மாற்றம் பெற்றன. ஏன் திருநீரே மாற்றப்பட்டது தான். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் என்று சொன்னால் சுடலை பொடி என்பது பிற்காலத்தில் எப்படி வேறு வகையாக மாட்டு பசுஞ்சாணத்திலிருந்து செய்யப்படுகின்ற திருநீராக மாற்றம் பெறுகிறது. அதே போல இந்த துர்க்கைக்கு இருந்த பழமையான வழிபாட்டு சடங்கு முறைகள் பிற்காலத்தில் மிகவும் மாற்றம் பெற்றிருக்கின்றன. தொடக்கத்தில் பழங்குடியினரால் வழிபடப்பட்ட தெய்வமாக இருந்திருக்கிறாள். துர்க்கை என்ற அசுரனை அழித்தமையால் இவள் துர்க்கை என்று பெயர் கொண்டாள் என்கின்ற ஒரு கருத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு சில கருத்தாக்கங்களை நாம் கருதுகோள்களாக வைத்து கொள்ளலாம். துர்க்கம் என்கின்ற சொல்லுக்கு கோட்டை மதில் என்கின்ற ஒரு பொருளும் இருக்கிறது. ஆக கோட்டை மதில் என்பது போரோடு தொடர்புடைய ஒரு ஒன்றாகவும் இருக்கிறது. ஆகவே போருக்குரியவள் என்கின்ற ஒரு தன்மையிலும் இந்த பெயர் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிவனுடனும் விஷ்ணுவுடனும் தொடர்புபடுத்தப்படுகின்ற தெய்வம் இது மிக முக்கியமான ஒரு தன்மை. பார்வதி மற்றதெல்லாம் இந்த புராண மத சமய உருவாக்கத்தில் எல்லா தெய்வங்களும் உறவுபடுத்தப்பட்டன. மகன் உருவு கணபதியில் இருந்த கணபதி சிவனுக்கு மகனாக்கப்படுகிறார். கௌமார சமயத்தைச் சேர்ந்த முருகன் மகனாக்கப்படுகிறான், மனைவியாக்கப்படுகிறார்கள்.
இதுபோல் ஒரு குடும்ப உறவாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பக்தி இயக்க காலத்தில் சிவனுடனும் விஷ்ணுவுடனும் இவள் தொடர்படுத்தப்பட்டு விஷ்ணு துர்க்கை என்று இவளுக்கு கையில் சக்கராயுதமும் சங்கும் வழங்கப்படுகிறது. ஆக 2 தெய்வங்களுக்கும் உரியவளாக இவள் மாற்றம் பெறுகிறாள். மகிஷனை அழித்ததால் இவள் மகிஷாசுர மர்தினி எனப்படுகிறாள். இந்த மகிழனை அழிக்கும் வடிவம் கிபி 4ஆம் நூற்றாண்டு தொடங்கி இந்தியா முழுவதும் இது காணப்படுகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இவள் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தெய்வமாக இந்திய சமய பரப்பில் உருவாக்கம் பெற்றிருக்கிறாள். தேவி உலகனத்திற்கும் அன்னையானவள், மண்ணாகவும் நீராகவும் விளங்குபவள், விஷ்ணுவின் சக்தியாகவும் மகாமாயையாகவும் திகழ்பவள், 3 கண்களை கொண்டவள், மங்களம் அருள்பவள், முத்தொழிலும் செய்பவள், பிராமணியாகவும் மகேஸ்வரியாகவும் கௌமாரியாகவும் வைஷ்ணவியாகவும் வராகியாகவும் நரசிம்மியாகவும் இந்திரியாணியாகவும் இருக்கின்றவள், சிவதூதியாகவும் சாமுண்டாகவும் லக்ஷ்மியாகவும் லஜ்ஜையாகவும் மூதேவி என்கின்ற ஒரு தெய்வ வழிபாடு, மூத்தோள் என்று சொல்லப்படுகின்ற மாமுகடி என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்ற இந்த தெய்வ வழிபாடு பல்லவர் காலத்தில் மிக அதிகமாக விளங்கி இருக்கிறது. சோழர் காலத்தில் குறைந்து போய் அதற்கு பிறகு ஏறக்குறைய இல்லாமலேயே போன லஜ்ஜா தேவியினுடைய தெய்வம். லஜ்ஜை என்பது வேறொரு வடிவத்திலும் இருக்கிறது. அது ஒரு குறி வழிபாடாகவும் அது இருக்கிறது. மகா வித்தையாகவும் ஸ்வேதா தேவியாகவும் மகாராத்திரியாகவும் மேதாதேவியாகவும் சரஸ்வதியாகவும் இவள் உணரப்படுகிறாள். அனைத்து செல்வங்களாகவும் அனைத்து வடிவங்களாகவும் இவள் திகழ்கிறாள் என்று இவள் மீது இத்தகைய ஒரு தன்மைகளும் இவளுடைய செயல்பாடுகளும் நம்முடைய பக்தி இலக்கியங்களில் புராணங்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பல்லவர் காலம் என்பதை நாம் 3 கூறாக பார்க்கிறோம். ஏறக்குறைய நெல்லூரை தலைநகராக கொண்டு அவர்கள் ஆண்டிருந்த ஒரு காலப்பகுதியில் இருந்த முற்கால பல்லவர்களும் சரி, விஷ்ணு சிம்மனால் ஆரம்பிக்கப்பட்டு பிற்காலத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு இடைக்கால பல்லவர்களும் பிற்கால பல்லவர்களும் விளங்கிய ஒரு காலகட்டத்திலும் சரி, இந்த சமய எழுச்சி என்பது அவர்களுடைய காலத்தில்தான் நடைபெற்றது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடைக்கால பல்லவர்கள் மகேந்திரவர்மன் சமண சமயத்திலிருந்து அவன் சைவ சமயத்திற்கு திருநாவுக்கரசரால் மாற்றப்பட்டான் என்கின்ற ஒரு தகவல் இருக்கிறது. அந்த செய்தியோடு தமிழகம் வேறு ஒரு சமய எழுச்சியை பெறுகிறது. பக்தி இயக்கம் என்பது 12 ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் தொடங்கப்படுகிறது. குறிப்பாக சைவ சமய குரவர்கள் என்று சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் எல்லோரும் ஏறக்குறைய இந்த காலப்பகுதியைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். நாயன்மார்களில் பெரும்பாலானவர்கள் இந்த காலப்பகுதியைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆக ஒரு பேரெழுச்சி, சமய பேரெழுச்சி உருவான ஒரு காலகட்டமாக நாம் பல்லவர் காலத்தை பார்க்கிறோம். முற்கால பல்லவர்கள் வேத மரபுகளை அவர்கள் போற்றி இருக்கிறார்கள். நிறைய வேள்விகள் மற்றவைகளெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இடைக்கால பல்லவர்கள் புத்துருவாக்கம் பெற்ற புராண சமயத்தை இவர்கள் போற்றி இருக்கிறார்கள். சிவன், விஷ்ணு, கார்த்திகேயன், கணபதி, சப்தமாதர்கள், சேஷ்டா வழிபாடுகள் இங்கே சிறந்திருந்தன என்று நாம் பார்க்கிறோம். கார்த்திகேயன் என்கின்ற ஒரு முருக வழிபாடு, பரபிரமண்ய என்று ஒவ்வொருவரும் பட்டம் வைத்து கொண்டார்கள். சிவனோடும் விஷ்ணுவோடும் முருகனோடும் தான் மிக அதிகமாக இவர்கள் தங்களை தொடர்புபடுத்தி பட்டப்பெயர்களை சூடிக்கொண்டிருக்கிறார்கள். கணபதி வழிபாடு இவர்களிடம் இருந்திருப்பதற்கான ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. வல்லம் குடைவரையாகட்டும், கடற்கரை கோயிலாகட்டும், பிடாரை ரகத்திற்கு போகின்ற வழியில் ஒரு கல்லில் இருக்கின்ற உருவம் கூட பல்லவர் காலத்து விநாயகர் தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட தென் பகுதியில் இருந்த பாண்டியர்கள் அளவிற்கு இவர்களிடம் விநாயகர் வழிபாடு என்பது மிக அதிகமாக இல்லை என்கின்ற ஒரு கருத்தினை அறிஞர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் விநாயகருக்காக தனி கோயில்கள் எதுவுமே இங்கே எடுக்கப்பட்டதாக, முக்கியத்துவம் தரப்பட்டதாக தெரியவில்லை. துர்க்கை வழிபாடு மிக அதிகமாக சிறந்து வளர்ந்திருக்கிறது. அதுவும் மகிடனை செற்ற அன்னையின் வழிபாடாக அது சிறந்திருக்கிறது. துர்க்கையை ஒன்று எருமையினுடைய தலை மீது பார்க்கிறோம், அல்லது போர்க்கோளத்தில் பார்க்கிறோம். இந்த ஒரு வழிபாட்டு வடிவத்தில்தான் பல்லவர்கள் ஏராளமான சிற்பங்களை படைத்திருக்கிறார்கள்.
ஆக மல்லை சின்னங்களை ஒட்டுமொத்தமாக நாம் நோக்குகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் புத்தெழுச்சி பெற்ற இந்து சமயத்தினுடைய கட்டிட சிற்ப ஓவிய வெளிப்பாடு என்று நாம் இதனை கொள்ள வேண்டும். இந்த ஓவியம் என்று சொல்லுகின்ற போது இன்று அங்கே காணுவதற்கு எந்த ஓவியமும் இல்லை. ஏறக்குறைய சிறு துணுக்குகளாக நமக்கு காஞ்சி கைலாசநாதர் கோயிலிலும் பனைமலையிலும் கிடைக்கின்ற ஓவியங்கள் தான் பல்லவர் காலத்து ஓவியங்களாக மிச்சம் பெறுகின்றன. ஆனால் மகத்தான ஓவியக்கலையை அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். சித்திரகார புலி என்று ஒரு பட்டத்தை மகேந்திரவர்மன் பெற்றிருக்கிறார். தட்சிண சித்ரா என்கின்ற ஒரு ஓவிய நூலோ அல்லது ஓவிய நூலுக்கான உரையோ மகேந்திரவர்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு கலையை போற்றுகின்றவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இவர்களுடைய கலைக்கும் மற்றவர்களுடைய கலைக்குமான ஒரு வேறுபாடு கலை வடிவங்களில் இவர்களுக்கு இருந்த ஆர்வம்தான். இன்னும் சொல்லப்போனால் ஊடகத்தை மாற்றி அமைத்தார்கள். பல்லவர்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் கோயில் ஏராளமாக இருந்திருக்கின்றன. சங்க காலத்தில் நமக்கு மாபெரும் கட்டிடங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன, கோட்டங்கள் இருந்திருக்கின்றன. காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த கோட்டங்களை பற்றியெல்லாம் நமக்கு சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் எல்லாம் மாபெரும் தகவல்களை தருகின்றன. வஜ்ர கோட்டம், வெள்ளியானை கோட்டம், பாம்பனையான் கோட்டம், இப்படி பல்வேறு வகையான கட்டிடங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் ஒன்று கூட காண கிடைக்கவில்லை. இன்று கட்டிடம் என்றால் அடித்தளம் மட்டுமே நமக்கு பூம்புகாரில் கிடைத்திருக்கிறதே தவிர ஒரு கட்டிடம் கூட காண கிடைக்காததற்கு காரணம் அந்த ஊடக பயன்பாடு. மண்ணையும் செங்கல்லையும் மரத்தையுமே அவர்கள் ஊடகமாக பயன்படுத்தியதால் அவர்கள் காலத்திற்கு பிறகு அந்த கட்டிடங்கள் நிலைபேறு பெறவில்லை. ஆக கட்டிடங்களை நிலைபேறு பெற வைத்தது என்று பார்த்தால் முதலில் தமிழகத்தில் பாண்டியர்கள், அதற்கு அடுத்தபடியாக பல்லவர்கள். மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டு அதனைத்தான் சொல்லுகிறது. மண், மரம், உலோகம் ஏதும் இல்லாமல் மும்மூர்த்திகளுக்கான இந்த குடைவரையை விசித்திர சித்தன் எடுத்தான் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வாசகம் தமிழ்நாட்டினுடைய கட்டிடக்கலை வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு வாசகம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே ஒரு பெரிய திருப்புமுனை, கோயில் கட்டிடக்கலையில் ஒரு மாபெரும் திருப்புமுனையை பல்லவர்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கட்டிடங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகின்ற விஷயம், செய்தி இதுதான். ஆக ஒரு புத்தெழுச்சி பெற்ற ஒரு சமயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கலை வடிவங்கள் இருந்திருக்கின்றன. இதை ஒட்டி அவர்கள் இசைக்கலை, நடனக்கலை, எல்லா கலையும் வளர்த்திருக்கிறார்கள். மகேந்திரவர்மனே நாடகத்தை எழுதுகின்றவனாக, நாடக ஆசிரியனாக அவன் இருந்திருக்கிறான். மத்தவிலாசம், பகவத ஜீவகம் இதெல்லாம் அவனால் படைக்கப்பட்ட சமஸ்கிருத நாடகங்களாக இருந்திருக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். சிவன் முதன்மையாகவும் விஷ்ணு மற்றும் துர்க்கை, கார்த்திகேயன் அடுத்த நிலையிலும் வழிபடப்பட்டதை மல்லை சின்னங்கள் காட்டுகின்றன. விநாயகர் பெருமுக்கியத்துவம் பெறவில்லை என்று நாம் பார்க்கிறோம். மல்லையில் துர்க்கை, மாமல்லபுரத்தில் இருக்கும் குடைவரை, ஒற்றை கற்றளி, கட்டுமான கோயில், திறந்தவெளி புடைப்புச் சிற்பம், இந்த 4 வடிவங்கள் தான் இருக்கின்றன மாமல்லபுரத்தில். இந்த 4 வடிவங்களிலும் துர்க்கை இடம்பெற்றிருக்கிறார். குடைவரையாக, ஒற்றை கற்றளியாக கட்டுமான கோயிலில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது பார்ப்பதற்கு அதிகமாக கடற்கரை கோயிலில் தென்படவில்லை. ஆனால் அதே கட்டுமான கோயிலை காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் ராஜசிம்மனுடைய கோயில் மிக அற்புதமான ஒரு துர்க்கை சிற்பத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 4 வடிவங்களிலும் திறந்தவெளி புடைப்புச் சிற்பமாகவும் இந்த துர்க்கை சார்ந்த ஒரு சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த துர்க்கைக்காக கோயில்கள் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். கோடிக்கல் மண்டபம் துர்க்கைக்கானது. திரௌபதி ரதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திரௌபதி பஞ்சபாண்டவர் ரதத்துக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒவ்வொன்றும் தனித்தனி கோயில்கள் தான். அதில் இருப்பது துர்க்கை. இருந்தாலும் பஞ்சபாண்டவர்கள் என்கின்ற அடிப்படையில் திரௌபதி என்று அது சொல்லப்பட்டு விட்டது. திரௌபதி வழிபாடு என்பது பல்லவர் காலத்தில் எழுச்சி பெற்ற ஒன்று தான். ஆனால் அது மிகவும் பிற்காலத்தில் 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்லவர் காலத்தில் எழுச்சி பெற்ற ஒன்று. சிம்ம கோயில், கடற்கரை துர்க்கை கோயில், சிறு சிம்ம கோயில், புலி குகை, இத்தனை இடங்களில் இந்த துர்க்கைக்கான கோயில்களை நாம் பார்க்கலாம். கோடிக்கல் மண்டபம். ஆக மல்லையினுடைய அந்த பாறை குன்றில் இது மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு மண்டபத்தை கொண்ட, ஒற்றை கருவறையை கொண்ட ஒரு கோயில். இந்த கருவறையில் எந்த சிற்பமும் இல்லை. ஆனாலும் கூட இதை துர்க்கை கோயில் என்று சொல்லுவதற்கு காரணம் இது ஐயா அவர்களினுடைய நூலில் இருந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான்.
இது ரெண்டில் துவாரபாலகியர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆக துவாரபாலகியர் இருந்தால் அது உள்ளே பெண் தெய்வம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் வேறு இடங்களிலும் இதே துவாரபாலகிகள் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த கோடிக்கல் மண்டபம் துர்க்கைக்கான ஒரு கோயில். இது மகேந்திரவர்ம பல்லவனுடைய பாணியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கோயிலாக இருக்கிறது. ஏறக்குறைய பெரிய தூண்கள், மேலும் கீழுமாக 4 பட்டைகளை உடைய, இடையில் 8 பட்டைகளை கொண்ட தூண்களை மகேந்திரவர்மனுடைய பாணி என்று சொல்லுகிறோம். தரங்க பொதிகை அமைக்கப்பட்டிருக்கிறது. திரௌபதி ரதம், ஏறக்குறைய இதை வைத்து கொண்டு தான் சொல்லுகிறார்கள் சங்க காலத்தில் துர்க்கைக்கான கொற்றவைக்கான கோயில்கள் எல்லாம் குடிசை வடிவிலான கோயில்களாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சிலர் சொல்லுவதற்கும் இதுதான் அடிப்படை கூர்ச்சிரபாணி. ஆக குடிசை வடிவம், வேறு எதுவும் இல்லாத ஒரு அழகான ஒரு வடிவம். நான் சொன்னது போல வெறும் கட்டிடம் கட்டுகின்ற ஒரு நோக்கம் இல்லாமல் ஒவ்வொரு கட்டிடத்தையும் ஒரு கலை வடிவமாக பல்வேறு நிலைகளில் படைத்தது தான் பல்லவர்களுடைய தனி ஆற்றல். அத்தியந்த காமன் என்று சொன்னதைப் போல எல்லையில்லாத மன எழுச்சிகளையும் மன விருப்பங்களையும் உடையவனாக ராஜசிம்மன் இருக்கிறான் என்று சொன்னபோது எல்லா பல்லவர்களும் அப்படித்தான் இருந்திருப்பார்கள் போலும் இடைக்கால பல்லவர்களில். ஆக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாணியிலான ஒரு கட்டடம். ஒரே மேடையில் அமைந்திருக்கின்ற அர்ஜுன ரதமும் திரௌபதி ரதமும் வேறு வேறானவை. மிக அழகான துவாரபாலகிகள் இங்கே இருக்கிறார்கள். 4 புறங்களிலும் துர்க்கைக்கான சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மிக அழகான கொடி கருக்கு இதில் இருக்கின்ற ஒரு 2 மிக முக்கியமான விஷயம். இதை அவங்க இந்த கொத்தி இருக்கிற பாணியை பார்க்கணும். ஒரே மலையில் தான் இந்த 5யும் அவங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வைக்கலாம். மேலிருந்து இதை பொழிந்திருக்கின்ற முறை அவ்வளவு நுட்பமானது. அதே போல் 4 புறங்களிலும் இவ்வளவு எளிமையான ஒரு அலங்காரம், எந்த ஒரு ஆடம்பரமான ஒரு தன்மையும் இல்லாமல் அந்த குடிசைக்குரிய அந்த ஒரு எளிமையான ஒரு அலங்காரத்தோடு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கொடிக்கருக்கு வேலை. அதே போல் இந்த வாயிலின் மீது இருக்கின்ற மகரதோரணம் மிக அற்புதமான மகரதோரணத்தை உடையது. கோட்டங்களில் துர்க்கை சிற்பங்கள் இருக்கின்றன. அவை பெரும்பாலானவை முழுமையாக்கப்படாமல் அரைகுறை நிலையில் இருக்கின்றன, நிறைவடையாத சிற்பங்களாக இருக்கின்றன. இதற்கு மேல் கலசம் இருந்திருக்கிறது. அந்த கலசம் இப்பொழுது இங்கே கீழே இருக்கிறது. இங்கே கீழே அந்த மேடையில் இருப்பது தான் மேலே இருந்த ஒரு கலசமாகும். இதற்கு அடுத்ததாக பார்ப்பது தான் இந்த சிம்ம கோயில். ஒரு சிம்மத்தையே கோயிலாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். நான் சொல்லியது போல அத்தியந்த காமன் என்கின்ற ஒரு தன்மையில் நீங்கள் பார்த்தால் இது ஒரு கோயில். இந்த கோயிலை நான் கீழே ஒரு அதிஷ்டானம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்ற இந்த அதிஷ்டான பாணியிலே எல்லா உறுப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு அதிஷ்டானம். அந்த அதிஷ்டானத்தின் மீது ஒரு சிம்மம் அமர்ந்திருக்கிறது. இந்த சிம்மத்தினுடைய ஒரு தொடையின் மீது துவாரபாலகி, பின்னால் ஒரு துவாரபாலகி இருக்கிறார். ஆக ஒரு கோயிலுக்குரிய 2 துவாரபாலகிகள், நடுவே வயிற்று பகுதியில் ஒரு கருவறை, அந்த கருவறைக்கு உள்ளே துர்க்கை அமர்ந்திருக்கின்ற ஒரு சிற்பம். இதையெல்லாம் விட அதிசயம், இவன் சிம்மத்தை கோயிலாக போட்டுவிட்டு கீழே கலைமானையும் வாகனமாக போட்டிருக்கிறான். இல்லை, இப்படி ஒரு வடிவத்தை கற்பனை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது பார்க்கணும். கோயில் கட்டுறதுன்னா அடுக்கி கல்லை அடுக்கி கட்டிடலாம், இல்லை குடைவரை கூட பண்ணிடலாம், தூண்கள் வச்சிடலாம், மண்டபம் கட்டிடலாம், எல்லாத்துக்கும் இலக்கணம் இருக்குது, அல்லது இயல்பாக நடத்திக்கிட்டு போகிறது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரு மாஸ்டர் பிரைன், உலகத்தினுடைய ஒரு மகத்தான கலைஞனால் மட்டுமே இதனை கற்பனை செய்ய முடியும். இந்த இடத்தில் ஒரு கோயில் என்கின்ற ஒரு தன்மையை அவன் எவ்வளவு அழகாக ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதெல்லாம் மிகவும் அதிசயத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதைவிட ஒரு அதிசயம் இருக்கிறது. நான் அதிகமாக இங்கே நேரம் கருதி நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த மானுக்கு முன்னால் ஒரு குள்ளபூதம் சங்கூதி கொண்டிருக்கிறது. தேவியினுடைய பூதகணங்களில் ஒன்று,
அவளுக்காக சங்கினை முழங்குகிறது. அந்த சிற்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது, சங்கு முழங்குகிறது. இது அத்தனையும் சேர்ந்து இந்த ஒரு சின்ன தாய்ப்பாறை, இது கீழே இருக்கின்ற இந்த தாய்ப்பாறையில் இவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் கடற்கரை மணலில். இதுவும் கற்பனை செய்ய முடியாத ஒரு அற்புதம் தான். கடற்கரை கோயில் ஒரு அதிசயம். யாராவது ஒரு கடற்கரையில் ஒரு மணல் பரப்பில் இருக்கின்ற பாறையை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை கொண்டு வர முடியும் என்று நினைத்திருப்பார்கள். இந்த ஸ்பேஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது அப்படி இருக்குது. கைலாசநாதர் கோயில் வயல் பகுதிக்குள்ளே இருந்தது, இப்போ அது நகரத்துக்குள்ளே இருக்குது. பனைமலை ஒரு மலை மேலே இருக்குது. இங்கே உலகனேஸ்வரர் கோயில் என்பது ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்கிறது. முகுந்தநாயனார் கோயில் சமதளத்தில் இருக்கிறது. கடற்கரை கோயில் கடல் நீரால் சூழப்பட்ட ஒரு பகுதியில் இருக்கிறது. இதனை பார்த்து வியந்து போய், கடற்கரை கோயிலை பார்த்து வியந்து போன சாளுக்கியர்கள் தான் இதே போல ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில் பாதாமியில் ஏரிக்குள் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார்கள். ஆக இந்தியாவில் வேறு எங்கும் பார்க்க முடியாத ஒரு அதிசயமாக மாமல்லபுரத்தை நாம் காணுகிறோம். இது கடலுக்குள்ளேயே இருக்கிறது. இப்பொழுது எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலையில் கடற்கரை கோயிலினுடைய வடக்கு புற பகுதியில் நாம் இதனை பார்க்க வேண்டுமானால் ஊரை சுற்றி கொண்டு உள்ளே வந்து எல்லா ஹோட்டலையும் தாண்டி கொண்டு வந்து இதனை பார்க்க வேண்டும். இது பார்ப்பது இப்பொழுது கடல் தண்ணீர் மிகவும் குறைவாக இருக்கின்ற நிலையில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இது பௌர்ணமி அமாவாசை நேரங்களில் போனால் இது முழுக்க ஏறக்குறைய 3/4 பகுதிக்கு மேல் அலை அடித்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியில் ஒரு கடலுக்குள் ஒரு பாறையை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் புதுமையான வடிவங்கள், மரபு சாராத வடிவங்கள் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மண்டபம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு மேலே அந்த அதிஷ்டானமும் இருக்குது. இது கருவறை. இதுக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா வாயில் காவலர்கள், அதாவது துவார பாலகிகள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப கடல் காற்றுல முழுக்க தேய்ந்து விட்டது. மிக நுட்பமாக பார்த்தால் ஒழிய இதனை உணர முடியாது. 2 தூண்கள் இருக்கின்றன. இந்த 2 தூண்களில் யாழிகள் இருக்கின்றன. இதற்குள்ள கருவறைக்குள்ளே துர்க்கையினுடைய சிலை இருக்குது. நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதுலேயே ஒன்று பார்த்து வச்சுக்கணும். திறந்தவெளி புடைப்பு சிற்பம் அப்படின்னு நான் சொன்ன ஒன்று இதுதான். அது என்னென்னு மறுபடியும் பார்ப்போம். இப்படி ஒரு கோயில், பல்லவர்களால் செய்யப்பட்ட கோயில். இப்படியும் ஒரு கோயில், இதுவும் ஒரு கோயில் தான். கடற்கரை கோயிலுக்கு தென்புறம் மணல் பகுதியில் நீங்கள் போனால் இதனை எப்பொழுதும் பார்க்கலாம். பல பேர் தவறாக கூட சில சமயம் பதிவாகிவிட்டது, சுனாமிக்கு பிறகு தெரிந்த வடிவங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அதெல்லாம் இல்லை, முதலிலேயே இது தெரிந்த ஒரு வடிவம்தான். 2 பாறைகள் இருக்கும், பக்கத்தில் ஒரு பாறை இருக்கும். நாம் சாலுவன் குப்பத்தில் பார்க்கின்ற யாழி மண்டபம் போன்ற ஒரு அமைப்பும், இதே சிம்ம கோயில் போன்ற ஒரு அமைப்பும் இதில் இருக்கிறது. இதில் ஏராளமான உருவங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பார்த்தால் இந்த சிம்மம் இருக்கின்ற இடத்தைக்கு பிறகு இதனுடைய வடக்கு பக்கம் கீழே நிற்கிறது பூரா பூதகணங்களினுடைய வடிவம். அதுக்கு அந்த பக்கம் துவாரபாலகியினுடைய வடிவம் இருக்கு. இதனுடைய பின்பக்கம் ஒரு யானையினுடைய வடிவம் இருக்கு. இதுக்கு முன்னாடி சிம்மம் படுத்திருக்கு, வாகனம் படுத்திருக்கு. ஆக ஒரு மினியேச்சர் டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாறையை எடுத்துக்கிட்டு அந்த பாறையை வந்து எவ்வளவு தூரம் இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் எப்படி உள்ளே கொண்டுகிட்டு வர முடியும். பூதகணங்களோடு வீட்டிருக்கின்ற மகிஷாசுர மர்தினி, காவல் பெண்டிரோடு நிற்கின்ற ஒரு மகிஷாசுர மர்தினி, இந்திரனும் ஸ்கந்தனும் யானையின் மீது வந்து வழிபடுகின்ற ஒரு மகிஷாசுர மர்தினி எப்படி இருக்கிறாள் என்பதற்கு மிக அற்புதமான ஒரு சான்று. இதில் வருந்தத்தக்கது என்னவென்றால், இப்பொழுது போனால் இதில் ஏராளமான பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன.
இது அதற்கு முன்பு எழுதப்பட்டது. மாமல்லபுரத்துக்கு போகிறதுன்னா நம்ம வந்து புத்தகம் எடுத்துக்கிட்டு போகிறது தமிழ்நாட்டினுடைய வழக்கம் இல்லை. ஆணி, பெயிண்டிங், இந்த மாதிரி என்னென்ன உபகரணங்கள் தேவையோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு போய், பல்லவர்கள் கூட அவ்வளோ கல்வெட்டை அங்கே படைக்கவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் எல்லோரும் போனவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய பெயரை வரலாற்றுணர்வோடு பதிவு செய்திருக்கிறார்கள். இது பாதுகாப்பு இல்லாத ஒரு வெளியில் இருக்கிறது. ஏன் இது பாதுகாக்கப்படாமல் இருக்கிறது என்பதும் தெரியவில்லை. இதற்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். மலை சின்னங்களில் பெரும்பாலான சின்னங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தன. இப்பொழுது இந்திய தொல்லியல் துறை ஓரளவுக்கு அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு குடைவரை கோயில். இது குடைவரை அல்லது ஒற்றை கற்றளி என்று சொல்லுகின்ற இரண்டு தன்மையிலும் இது இருக்கின்ற ஒரு கோயில். இது புலிகுகை. இந்த புலிகுகையை பற்றி நான் ஒரு நூலும் எழுதியிருக்கிறேன். இது என்னுடைய கருத்தில் இது சிவனுக்கும் துர்க்கைக்குமான ஒரு கூட்டு கோயில் என்பது தான். 11 யாழித்தலைகளோடு முன்னால் இருக்கின்ற அந்த மண்டபம் இது நடன மண்டபமா அல்லது சக்தி வழிபாட்டுக்குரியதா, இப்படி பலவேறு கருதுகோள்கள் வைக்கப்பட்ட ஒன்று. நான் இதனை சோமஸ்கந்த வடிவத்துக்குரிய ஒரு கருவறை என்று சொல்லியிருக்கிறேன். அதனைப் போல் அந்த ஓரத்தில் 2 யானைகளும், யானைகளின் மீது அம்பாரியும், அம்பாரிகளுக்குள் தெய்வ உருவங்களும் காணப்படுகின்றன. அதில் ஒன்று இந்திரன் என்றும் ஒன்று ஸ்கந்தன் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக அரைகுறையான ஒரு வடிவத்தில் ஒரு குதிரையும் இருக்கிறது. அதை இந்திரனுக்கு இருக்கின்ற இன்னொரு வாகனமான உஜ்ஜை சிரவம் என்றும் நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போ நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த பக்கம் இருக்கிற ஒரு வடிவம் இதுதான். அது இதுவும் அன்ஃபினிஷ்டு, இது முழுமை செய்யப்படாத ஒன்று. இப்போது நம்ம கடற்கரை கோயில் இருக்கின்ற சிம்ம கோயிலையும் கடல் மணல் பரப்பில் இருக்கின்ற சிம்ம கோயிலையும் பார்த்துவிட்டு இதனை பார்த்தால் மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இதுவும் துர்க்கைக்கான ஒரு கோயில் வடிவம் தான் செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆக ஒரு புறம் கிழக்கு பக்கம் இது சிவனுக்குரியதாகவும் இதனுடைய வடக்கு பக்கம் துர்க்கைக்குரியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இது வடக்கு பக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நுட்பமானது. துர்க்கைக்கு வடக்கு வாய்ச்செல்லி என்று ஒரு பெயர் இருக்கிறது. வடக்கு நோக்கியவளாக அவள் சொல்லப்படுகிறாள். இப்போது அடுத்தபடியாக நாம் துர்க்கை சிற்பங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த துர்க்கை சிற்பங்களை பார்ப்பதில் முதலில் நாம் பார்ப்பது திருமூர்த்தி குடைவரை. மிக அற்புதமான ஒரு குடைவரை, மண்டபம் இல்லாமல் 3 கருவறைகளை மட்டும் கொண்ட ஒரு குடைவரை. இதில் நடுவில் இருக்கின்ற குடைவரை, இந்த லைட், இந்த நடுவில் இருக்கின்ற இந்த குடைவரை சிவனுக்கும், அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது அந்த பட்டன் திருமாலுக்கும். மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது இங்கே. இந்த கருவறையில் இருக்கின்ற உருவம் யாருடையது என்பது, இது பிரம்மசாஸ்திர வடிவத்தில் சுப்பிரமணியனுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓரத்தில் துர்க்கை கருவறை இல்லாமல் ஒரு கோட்டத்தில் காட்டப்பட்டிருக்கிறார், கோஷ்டத்தில் இருக்கிறார். இந்த ஒரு தன்மையே, இந்த ஒரு தோற்றமே நமக்கு பல்லவர் காலத்தினுடைய புகழ் வாய்ந்த தெய்வங்கள் யார் யார், பல்லவர்கள் எப்படி அவர்களை முதன்மைப்படுத்தினார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். இதில் இருக்கின்ற துர்க்கை, கலைக்கோவன் போன்றவர்கள் மாமல்லபுரத்தில் இருக்கின்ற துர்க்கையிலேயே மிக அழகான துர்க்கை இதுதான் என்று அவர் தன்னுடைய மதிப்பீட்டை முன்வைத்திருக்கின்றார். மகிஷாசுரமர்தினி எருமை தலையின் மீது நின்று கொண்டிருக்கிறாள் இந்த கோட்டத்தில். இந்த எருமை தலையும் முழுமையாக்கப்படாத ஒன்று. இதில் சமபங்கமாக நின்று கொண்டிருக்கிறாள், 4 கரங்களோடு நின்று கொண்டிருக்கிறாள். முதல் கரம் அபயமுத்திரை காட்டுகிறது, அடுத்த கரம் இடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னுள்ள 2 கரத்தில் விஷ்ணுவுக்குரிய சங்கும் சக்கரமும் எரிநிலை சக்கரம் கொடுக்கப்பட்டு விஷ்ணு துர்க்கையாக வைக்கப்பட்டிருக்கின்றாள். மிக அழகான ஒரு மகர தோரணம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த மகர தோரணம் மிக நுட்பமான ஒரு மகர தோரணம். இதில் இருக்கிற மகர தோரணம், இதில் யாழிகளின் மீது மகரத்தின் மீதெல்லாம்
பயணம் செய்கின்ற வீரர்களை நாம் காணுகிறோம். அதற்கு அடுத்தபடியானது வராகர் குடைவரை. மாமல்லபுரத்தினுடைய சிற்ப களஞ்சியம் என்று சொல்லி சில இடங்களை நாம் குறிப்பிட்டால் அதில் இது ஒன்று. இது விஷ்ணுவுக்குரிய ஒரு கோயிலாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதனுடைய ஒரு பக்கம் வராகருக்கும் பூமாதேவியை பாதாளத்திலிருந்து தூக்கி வருகின்ற ஒரு அதி அற்புதமான ஒரு காட்சியை சித்தரிக்கின்ற ஒரு வடிவத்திற்கும், இன்னொன்று உலகங்களையும் அளக்கின்ற திருவிக்கிரம அவதாரத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒருபுறச் சுவரில் கஜலட்சுமியினுடைய வடிவமும் மற்றொரு சுவரில் துர்க்கையும் காட்டப்பட்டிருக்கிறார்கள். துர்க்கை பீடத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறாள். சமபங்கமாக நின்று கொண்டிருக்கிறாள். அவள் கொற்ற குடை காட்டப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமாக ஒரு மாலை தோரணமாக பூதகணங்கள் வானவெளியில் மிதக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். மேலே ஒரு பக்கம் சிம்ம வாகனம் காட்டப்பட்டிருக்கிறது, மற்றொரு பக்கம் கலைமான் வாகனம் காட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் நான் சொன்னேன். பல்லவர்கள் இந்த ரெண்டையும் பல இடங்களில் காட்டியிருக்கிறாங்க, இந்த வாகனங்களை, 2 வாகனங்களை. இங்கே ஒரு கந்தர்வர் இருக்கிறார், வித்யாதரர் இருக்கிறார். இவர் ஒரு கையில் ஒரு மலரோடு துர்க்கை வழிபாடு செய்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு சிற்பம். ஒரு அடியவர் வழிபாடு செய்கிறார். இந்த வழிபாடு ரொம்ப வித்தியாசமான ஒரு வழிபாடு. ஒரு கையினால், தன்னுடைய இடது கையினால் தன்னுடைய தலைமுடியை பற்றி வலது கையில் இருக்கின்ற வாளினால் தன்னுடைய தலையை தானே வெட்டி துர்க்கைக்கு பலி கொடுக்கிறார். உயிர் பலி கொள்ளுகின்ற ஒரு தெய்வம், போர் தெய்வம். ஆகவே இந்த வீரர்கள் தங்களுடைய நாடு வெற்றி பெறட்டும், தங்களுடைய மன்னன் வெற்றி பெறட்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரை பலி கொடுக்கின்ற வழக்கம் இருந்திருக்கிறது. நவகண்டம் என்று சொல்லுகின்ற வழிபாடு முறையெல்லாம் இருந்திருக்கிறது. 9 உறுப்புகளை அறுத்து இறுதியாக தங்களுடைய உயிரையும் பலியாக கொடுக்கின்ற ஒரு மரபெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. பல்லவர் காலத்தில் மிகுதியாக இருந்திருக்கிறது என்பதற்கான குறிப்புகள் எல்லாம் நமக்கு கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் நமக்கு கிடைக்கின்றன. அந்த உடல் கூறு இதில் படைச்சிருக்கிறதுல ஒரு அதி அற்புதமான விஷயம் இதை எப்படி காட்டுறது அப்படிங்கிறதுல தான். ஏறக்குறைய அவருடைய முதுகினை நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். அந்த சிற்பத்தினுடைய இதில் முதுகினை பார்க்குறோம். ஆக ஒரு கையினால் தன்னுடைய முடியினை இறுக பற்றி இருக்கிறார். ஓவே சாமிநாத ஐயர் ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார். மணிமேகலையில் ஒரு குறிப்பு இந்த தர்பலியை பற்றி கொடுக்கும்போது, இப்படி கொடுக்கின்ற ஒருவன் தன்னுடைய நீண்ட முடியினை ஒரு மரத்தில் ஆணியில் வைத்து அரைந்து விட்டு தன்னுடைய கழுத்தை தானே வெட்டி கொள்வான் என்கின்ற ஒரு குறிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். இப்படி இருந்த ஒரு நடவடிக்கை காட்டுவதாகவும் இந்த மகத்தான சிற்பம் அமைந்திருக்கிறது. இதுவும் விஷ்ணு துர்க்கையாக சங்கு சக்கரங்களோடு காட்டப்பட்டிருக்கிறது. ஆதிவராகர் குடைவரை, அதில் இருக்கின்ற ஒரு சிற்ப தொகுதி ஏறக்குறைய இதில் துர்க்கை சமபங்கமாக பார்க்குறத விட இது ஒரு படி மேலான ஒரு கலை அம்சத்தோடு படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிற்பம். இந்த பாதத்தை பார்த்தீங்கன்னா சொஸ்திகமாக வச்சுருந்துருக்காங்க. இந்த துவாரபாலகிகள் 2 பக்கம் துவாரபாலகிகள் நிற்கிறாங்க. அதே மாதிரி 2 பேர் வழிபடுகின்றார்கள். 2 பேர் வழிபடுறாங்க, அடியவர்கள் வழிபடுறாங்க. 2 பக்கம் துவாரபாலகிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். துவாரபாலகி ஒரு காலை நின்று கொண்டிருக்கின்ற இந்த முறையிலேயே சொஸ்திகமாக அவள் நின்று கொண்டிருக்கிறாள். அவளுடைய உடம்பு திரிபங்கமாக காட்டப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட கரண்ட மகுடம். அவள் நிற்கின்ற இந்த ஒயில் இந்த கையில் ஒரு மண்டையோடு இருக்குது. இந்த கையில் ஒரு கிளி, இதில் படத்தில் ரொம்ப தெளிவாக இல்லை, இந்த இடத்துல ஒரு கிளி உட்கார்ந்து செல்லமாக அவளுடைய கையினை கொத்தி கொண்டிருப்பதைப் போல ஒரு காட்சி இருக்கிறது. பின்னால் கைகளில் சங்கும் சக்கரமும் ஏந்தி இருக்கிறா. மேலே சிங்க வாகனம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் மான் வாகனம் இருக்கிறது.
அழகு தான் தெய்வம்னு நமக்கு ஒரு கருத்து இருக்குது. முருகன் என்றாலே அது வந்து ஒரு அழகுன்ட்டு. ஆக சிவனும் சோமசுந்தரம் தான், சுந்தரம். சக்தியும் திரிபுர சுந்தரி. ஆக இந்த அழகை வந்து எப்படி ஒரு ஆன்மீகமாக்குவது, அந்த தன்மையில் இந்த சிற்பங்களை பார்க்கணும். நாம் இந்த கதையை பார்க்குறோம், இந்த புராணங்களை பார்க்குறோம், இந்த தத்துவங்களை பார்க்குறோம், இந்த அழகை பார்க்குறோம். கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா அழுகே வந்துடும். உண்மையிலேயே தான் சொல்கிறேன், நான் அழுதேன், அதனால சொல்கிறேன். அப்படி ஒரு அழகு, பேரழகு. அபிராமி இந்த ஒரு அற்புதமான ஒரு சிற்பத்தை நாம் ஆதிவராகர் குடைவரையில் நாம் பார்க்கிறோம். திரௌபதி ரதத்திற்கு உள்ளிருக்கின்ற சிற்பம். பதுமபீடத்தின் மீது துர்க்கை சமபங்கமாக நின்று கொண்டிருக்கிறாள். இதே மாதிரி 4 கைகள் இருக்கின்றன. முன்கை வலதுகை அபயமுத்திரை காட்டுகிறது. இடது முன்கை வந்து கடிய வலம்பிதமாக இடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. எரிநிலை சக்கரமும் சங்கும் சிதைவிட்டு போயுள்ளன. 2 பூதகணங்களை, 4 பூதகணங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி 2 அடியவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். ஒருவர் இங்கே தன்னுடைய தலையை வெட்டி பலி கொடுக்கின்ற ஒரு காட்சியும் இருக்கிறது. பாருங்கள், ஒவ்வொரு சிற்பமும் வேறு அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஒரே தீம் தான், தலையை வெட்டி கொடுக்குறாரு தான். இதே வந்து வராகர் குடைவரையில் வந்து வேறு பாணியில் இருக்குது, இங்கே வந்து வேறு முறையில் இருக்குது, இங்கே வேறு முறையில் இருக்குது. பின்னாடி இருந்து முதுகை காட்டி கொண்டு இருப்பதைப் போல ஒரு சிற்பம் படைக்கப்பட்டிருந்தால், இங்கே வந்து பக்கவாட்டு தோற்றத்தில் ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்லவர்களுடைய மகத்துவமே ஒரு சிற்பம் போல இன்னொரு சிற்பம் படைக்கப்படவில்லை என்பது தான். எத்தனை துவாரபாலகர் படைச்சிருக்கிறாங்க, ஆனால் ஒரு துவாரபாலகர் போல் இன்னொரு துவாரபாலகர் இல்லை. ஒரே கருத்து தான். ஆனால் அந்த கருத்தை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கலை பொருளாகவே அவர்கள் புதிய படைப்புகளாகவே தந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர, ஒன்றை போல ஒன்று செய்தார்கள் என்கின்ற ஒரு எந்திரத்தன்மை, ஒரு கட்டிப்பட்ட தன்மை பல்லவர்களிடம் இல்லாதது தான் மாபெரும் ஒரு வியப்பு, அவர்களுடைய ஆற்றல், திறன். ஆக ஒரு கோயிலை படைக்கிறது வெறும் வழிபாட்டுக்குரிய ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு லட்சியம் மட்டும் அவங்களுடைய மனசில் இல்லைங்கிறது தான் அது, அந்த கலைஞர்கள். அதனால தான் சொல்கிறாங்க, மாமல்லபுரம் என்பது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்திருக்கலாம், சிற்பிகளுக்கு பல்கலைக்கழகமாக இருந்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பல்வேறு சோதனைகளை அவர்கள் செய்து பார்த்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எல்லாம் உண்மைதான், எல்லா வகையான உண்மையும் இருக்குது இதுக்குள்ள. இதில் படம் இப்படி தான் எடுக்க முடிஞ்சிருக்கு, ஏன்னா லைட் இல்லாமல் எடுத்த படம். கடற்கரை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த துர்க்கை கோயிலை பார்த்தோம். இந்த படத்தை நீங்கள் நுட்பமாக பார்த்து புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய எருமைத்தலை, இந்த இடத்துல இது எருமையினுடைய முகம், இது 2 கொம்பு. பெரிய எருமை தலை மீது 8 கைகளோடு அஷ்டபுஜங்கமாக துர்க்கை அமர்ந்திருக்கிறாள். எருமை தலை மீது நின்று கொண்டு இருக்கின்ற கோலத்தையே நம்ம பிற்காலத்தில் பார்க்குறோம். பிற்காலத்தில் கோயில்கள் எல்லாத்துலேயும் வந்து நம்ம பார்க்குற ஒரே வடிவம் வந்து எருமை தலை மீது நின்று கொண்டு இருப்பதாகவோ அல்லது அவர்கள் காட்சியாக போட்டிருந்தால் மகிஷனோடு போரிடுவதாகவோ பார்க்கிறோம். இப்படி ஒன்றை சிந்தித்திருக்கிறார்கள். எருமை தலை மீது அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்கின்ற ஒரு காட்சி. சிம்ம கோயிலுக்குள்ளே இதில் கொஞ்சம் தெளிவாக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம கோயில், நம்ம கடற்கரை கோயிலில் ஒரு சிம்மத்தை பார்த்தோம். அந்த சிங்கத்தையே வந்து கோயிலாக அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்குள்ளேயும் 8 கரங்களோடு எருமை தலையின் மீது சுகாசனமாக உட்கார்ந்துருக்கிறார். இந்த உட்கார்ந்துருக்கிறதே கூட அவனை வச்சு மிதிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கல, 2 காலையும் தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கல. சுகாசனம், ஒரு காலை வந்து மடித்து ஒரு காலை தொங்க போட்டு சுகாசனமாக அந்த வெற்றியினுடைய அத்தனை சாராம்சங்களையும் அவள் உள்வாங்கியவளாக அவள் அதனை ஒரு அமருகின்ற இருக்கையாக மாற்றிக்கொண்டு அந்த எருமை தலையின் மீது அமர்ந்திருக்கின்ற ஒரு காட்சி. நான் இதை சொல்லும்போது போன முறை கூட இங்கே சொன்னேன். இந்த கருவறை 1 அடி நீளம் 1 அடி ஆழம் இருக்கும். உள்ள 1 அடிக்கு மேலே இருக்கும் சதுரம், 1 அடிக்கு மேலே ஆழமான சதுரம்.
ஒரு அடிக்கு மேலே ஆழமான ஒரு சதுரத்தில் இந்த சிற்பத்தை எந்த ஒளியை வைத்து கொண்டு எப்படி அவர்கள் செய்தார்கள்? எப்படி செஞ்சிருக்க முடியும்? ஒருவேளை பூஞ்சேரி கிராமத்தில் இருக்கிற அந்த பாறையில் இருக்கிற 4 பேரும் எந்திரிச்சு வந்து சொன்னால் ஒழிய இதையெல்லாம் புரிந்து கொள்வது என்பதே சாத்தியம். அது எங்கேயோ அனாதையாக முள்வேலிக்குள்ளே கிடக்குது. அங்கிருந்த கல்வெட்டுகளும் நிறைய போய்கிட்டுருக்கு, நிறைய மாறிட்டுருக்கு. சிறு சிம்ம கோயில் கடற்கரையில் காட்டணும் பாருங்க, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு துர்கை. இதுவும் எருமை தலைமையில தான் உட்காந்துருக்கு. இது இன்னும் வந்து கம்பீரமாக இருக்கு. அந்த பாவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்டிப்னஸ் இருக்குது அந்த உடம்புல. அதோடு வந்து ஒரு வில்லையும் வந்து அவர்கள் ஊன்றி இருக்கலாம். அந்த ஊன்றி இருக்கிறது தான் அந்த பெருமிதம், அந்த வெற்றியினுடைய பெருமிதம். அந்த வில்லு தான் வெற்றியினுடைய ஒரு குறியீடாக மாறுது. அந்த உடல் பாவனை வந்து அந்த வெற்றியினுடைய பெருமிதத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற உடலாக அது நிற்கிறது. அவள் அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சி, ஒரு கையை அந்த சுகாசனமாக வச்சிருக்கிற ஒரு கால் மேலே அவள் வைத்திருக்கின்ற அந்த தோரணை, இதெல்லாம் வந்து கற்பனை செய்து பார்த்த அந்த சிற்பிகளினுடைய அற்புதமான கலை உணர்ச்சியும் அதை வெளிப்படுத்துகின்ற ஆற்றலும். இப்போ மகிஷாசுரமர்தினி குடைவரைக்கு வர்றோம். இந்த குடைவரையை பற்றி நான் சொல்லி முடிக்க வேண்டும். 2 இதை தான் காட்டுவாங்க. ஒருவேளை 3ன்னு வச்சுக்கலாம். மாமல்லபுரம் அப்படின்னு சொன்னாவே கடற்கரை கோயில் அல்லது 5 ரதம் அல்லது இது தான். இந்தியாவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. மகிஷனோடு துர்கை நடத்துகின்ற ஒரு போர். ஆனால் இந்த சிற்பத்துக்கு இணையாக, இந்த காம்போசிஷனுக்கு இணையான ஒரு சிற்பம் உலக வரலாற்றிலே இல்லை, இந்திய வரலாற்றிலே இல்லை என்கின்ற அளவிற்கு வந்து இது படைக்கப்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் விரிவாகவே வந்து நாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துர்கை குடைவரை பற்றி தான் வந்து எழுதிட்டுருக்கிறோம். அது என்னங்கிறத பற்றி கருதுகோள் இருக்குது. அது மும்மூர்த்திகளுக்கானதாக 3 கருவறை இருக்குது. ஒரு பக்கம் பெரிய ஒரு ரிக்ளைனிங் விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி ஆதிசேஷன் மீது படுத்திருக்கின்ற ஒரு விஷ்ணு, அவருடைய தோற்றம். இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரமர்தினி. இதில் பாருங்கள், இதனுடைய 2 பக்கம் அரைத்தூண்கள் இருக்கின்றன. அரைத்தூண் இதுக்குள்ள இந்த காம்போசிஷன் 2 படைகள் மோதுகின்றன. துர்கையினுடைய படைகளும் மகிஷனுடைய படைகளும் மோதுகின்றன. இந்திய கருத்தியலின்படி வந்து ஒரு சிற்பம் அப்படின்னாலோ ஓவியம் அப்படின்னாலோ அதனுடைய முக்கிய உள்ளடக்கம் என்பது மையத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நமக்கு யூரோப்பியன் கான்செப்டில் அவங்க எங்கே வேணாலும் போடுவாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் மையத்தில் இருக்கணும். ஆக முதல் விஷயம் வந்து இந்தியன் கான்செப்ட் படி, இந்த சிற்ப இலக்கணத்தின் படி வந்து இதனுடைய கான்செப்ட் வந்து 2 பேர் தான், துர்கையும் மகிஷனும். ஆக இந்த பேனலில் வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்த மாத்திரத்திலேயே உணரலாம் 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அளவு. ஆக இந்த தொகுதியில் இவ்வளவு தூரம் வந்து துர்கை காட்டப்பட்டிருக்கிறாள், இவ்வளவு பெரிதாக வந்து மகிஷன் காட்டப்பட்டிருக்கிறான். சரி, இதுக்கு அடுத்தது இது ஒரு புடைப்பு சிற்பம். ஒரு புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது கோடுகளால் கூட வந்து நம்ம வடிவத்தை வந்து காட்டிவிடக்கூடிய ஒன்று தான். அப்படித்தான் நிறைய இடங்களில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒவ்வொரு உருவத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆழம், டெப்த்து, இதை கிட்டத்தட்ட ஒரு முழு சிற்பம்ங்கிற ஒரு பரிமாணத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்கிற ஒரு தன்மை. நீங்கள் இந்த சிங்கத்தை வந்து இந்த படத்தில் ஃபீல் பண்ண முடியாது, அந்த படத்துலையும் பண்ண முடியாது, நேரில் தான் பார்க்கணும். அது ஒரு 3 டைமென்ஷனலாக பாறைக்குள்ளே இருந்து அப்படியே கர்ஜனை செய்து கொண்டு வெளியே பாய்கின்ற ஒரு தோற்றத்தில் வந்து அவர்கள் படைத்திருக்கிறார்கள். நமக்கு வந்து இந்த யதார்த்தம், ரியலிசம் அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி கொண்டுகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் பார்க்கணும். இப்போ ஏன் வந்து சிங்கம் இவ்வளோ பெரிதாக காட்டப்பட்டிருக்குது அப்படின்னா, தன் மீது அமர்ந்திருக்கின்ற ஒரு உருவத்தை ஏறக்குறைய லைஃப் சைஸில் பண்ணுறாங்க அந்த துர்க்கையை. அப்போ சிங்கம், அவளை தாங்கி வருகின்ற சிங்கம் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும்ங்கிறதுனால தான் சிங்கத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் நீங்கள் தேவி பாகவதத்தில் பார்த்தா இந்த போர்க்களத்தில் அந்த சிங்கத்தை
அந்த சிங்கத்தினுடைய கர்ஜிக்கின்ற அந்த சினமிக்க ஒரு தோற்றம், அதுக்கு பின்னாடி பாருங்கள் அவ்வளோ அழகாக அந்த ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனில் வந்து இது முழுக்க வந்து பூதகணங்கள். கணநாயகின்னு பேர் துர்க்கைக்கு, பூதநாயகின்னு பேர். ஆக பூதகணங்கள் அத்தனையும் அவளுடைய போர் வீரர்களாக இங்கே வருகிறார்கள். ஒவ்வொருத்தருடைய கையிலும் ஒவ்வொரு வகையான ஆயுதங்கள். ஒரு கத்தி மாதிரியில் ஒன்று வில்லேந்தி இருக்குது, ஒன்று கேடையும், ஒன்று கத்தி ஏந்தி இருக்குது, ஒன்று படையல் பாத்திரத்தோடு வருகிறது, ஒரு பூதம் வந்து கொற்றவைக்கு கொடையை பிடித்து கொண்டு வருகிறது. இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு போரிடுற மரபு ரொம்ப காலம் இருந்திருக்கு. போர்க்களத்தில் அந்த தலைமை சான்ற 2 பேர்த்துக்கு வந்து இந்த அடையாள கொடை பிடிக்கப்பட்டிருக்கிறது. திருப்படை மருதூர் ஓவியங்களை பற்றி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம அச்சுத தேவராயருடைய படைக்கும் திருவிதாங்கூர் படைக்கும் நடைபெற்ற அந்த சண்டையில் கூட பூத வீர உதய மார்த்தாண்டவர்மாவுக்கு கொடை பிடிக்கப்படுகிறது. அந்த மாதிரி அரசர்களுக்கு போர்க்களத்திலும் கொடை பிடிக்கின்ற ஒரு மரபு இருந்திருக்கிறது. ஆக இங்கே மகிஷனுக்கு மேலே தலைக்கு மேலே கொடை பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது அதே மாதிரி காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 2 பேரும் தான் வந்து இதனுடைய தலைமை அப்படிங்கிறது அந்த கொடையினால் காட்டப்படுகிறது. 8 கரங்கள் துர்க்கைக்கு. அந்த கரங்கள் அந்த இடது கையில் பிடித்திருக்கின்ற அந்த வில்லை பிடித்திருக்கின்ற அந்த இடது கரம், அதனுடைய உறுதி கொஞ்சம் கூட தளர்வு இல்லாமல் ஸ்டிஃபாக இருக்கிற நிலைமை அவள் பிடிச்சிருக்கிறது. எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பூதகணங்களினுடைய செயல்பாடு நீங்கள் நல்லா ஒன்று உற்று கவனித்தா மிக சரியாக ஒரு பரப்பு பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. மகிஷனுக்கும் துர்க்கைக்கும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு. இதுதான் வந்து ஏறக்குறைய இதனுடைய சென்டர் பார்ட். இதிலிருந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி துர்க்கைக்கும் ஒரு பகுதி மகிஷனுக்கும் காட்டியிருக்காங்க. இதில் கொஞ்சம் வந்து க்ரௌடடாக தெரியுது. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கூட்ட நெருக்கமாக தெரியறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று பூதகணங்கள் குள்ள வடிவத்தில் இருக்குது, அதனால் நிறைய உருவங்கள் காட்டியிருக்கிறாங்க. இதை விட ஒரு 2 உருவங்கள் கூடுதலாக இருக்குது. ஏன் அப்படி காட்டணும் அப்படிங்கிறது ஒரு மகத்தான கேள்வி. இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 உருவங்கள் வந்து 4 உருவங்கள் முழுமையாகவே காட்டியிருக்கிறாங்க. அசுரப்படையில் மகிஷன் நின்று கொண்டு இருக்கிறான். இவர் வந்து முழுமையாக காட்டப்பட்டிருக்கிறார். இதுக்கு மேலே இவரும் முழுமையாக காட்டப்பட்டிருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட 3/4 பாகம் காட்டப்பட்டிருக்கிறார். இவர் வந்து முழுமையாகவே காட்டப்பட்டிருக்கிறார். இவரும் 3/4 பாகம் விழுந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த பூதகணங்கள் முழுமையாக காட்டப்பட்டிருப்பதைப் போல ஏறக்குறைய முழுமையாக ஒரு மனித வடிவத்தை காட்டுகின்ற போது இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் அதிக எண்ணிக்கை இல்லாமல் 2 உருவங்கள் குறைவாக எடுத்துக்கொண்டு இதனை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த கதை வந்து இதுதான். தேவர்களை வென்று இந்திர பதவியை வந்து அசுரன் மகிஷன் அடைந்தான். தேவர்கள் சிவனிடமும் விஷ்ணுவிடமும் முறையிடுகிறார்கள். சினம் கொண்ட மும்மூர்த்திகளினுடைய முகங்களிலிருந்தும் தேவர்களுடைய உடம்பிலிருந்தும் பேரொளிகள் தோன்றுகின்றன. அவையெல்லாம் ஒன்று திரண்டு ஒரு பெண்ணாக வடிவம் பெறுகின்றன. அந்த பெண்ணுக்கு ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு கடவுளர்களும் ஆயுதங்களை வழங்குகிறார்கள். சிவன் சூலத்தை வழங்குகிறான். திருமால் சக்கராயுதத்தை வழங்குகிறார். வருணன் சங்கும் பாசமும் வழங்குகிறான். அக்னி சக்தி ஆயுதத்தை கொடுக்கிறார். வாயு வில்லும் அம்புகளும் கொடுக்கிறான். இந்திரன் வஜ்ராயுதமும் மணியும் கொடுக்கிறான். யமன் தண்டம் கொடுக்கிறான். பிரம்மன் அட்சரமாலையும் கமண்டலமும் கொடுக்கிறான். இமயவான் சிம்ம வாகனத்தை கொடுக்கின்றான். சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பூதகணங்களுடன் சென்று மகிஷனுடைய தலையினை வெட்டி அவனை அழிக்கிறாள். இந்த உடல் மொழி, இந்த மெய்ப்பாடு, இவள் அமர்ந்திருக்கின்ற இந்த தோரணையில் காட்டப்பட்டிருக்கின்ற அந்த உடலினுடைய தன்மை ஏறக்குறைய ஒரு ஆர்ச்சில் வந்து கொண்டுகிட்டு வந்து இந்த பாடியை வந்து வைக்கிறாங்க. தலையில் இருந்து அந்த உடம்பு வரைக்கும் இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வளைவுக்குள்ளே இருக்குது. அந்த வளைவில் தான் அந்த வேகம் தெரியுது, அந்த ஃபோர்ஸ் தெரியுது. இப்போ இதுக்கு அடுத்த நிலைமையில் பார்க்குறாங்க. இங்கே கொஞ்சம் சிங்கத்தை கொஞ்சம் க்ளோஸாக பார்க்க முடியுது. ஒரு காலை அப்படியே தூக்கிக்கிட்டு 2 காலை தூக்கிக்கிட்டு அது பாய்ந்து வருகின்ற அந்த வேகம்
இந்த இடத்துல எல்லாம் கொடுத்தப்பட்டு இருக்கிற டெப்த்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க வந்து இந்த ஆழம் வந்து அந்த சிங்கத்தை முழுமையாக அந்த பாறையிலிருந்து வெளியே தாவி வர வைக்குது, அப்படியே பாய்ந்து வர வைக்குது. அந்த டெப்த்து வந்து அந்த 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 கான்செப்டுக்கு அவ்வளவு பயன்பாடு உடையதாக மாறுகிறது. மகிஷன் ஆக எருமை தலையோடு கடைசியாக தோற்றம் தந்த அவனுடைய இந்த உடல் நிற்கின்ற நிலை ஒரு காரணம். ஒரு காலம் வந்து முன்னாடி ஊன்றி இருக்கிறான், ஆனால் இன்னொரு காலம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க. அந்த கால் பாதமும் காட்டப்பட்டிருக்கிறது, பின்னோக்கியே காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இப்போ அவன் எந்த திசையை நோக்கி நகராங்கிறது இடது காலில் இருக்கு. அவன் முன்னோக்கி நகரில் பின்னாடி நகர்றதுக்கு முயற்சி செய்கிறான். இது எப்படி இருக்கிறதுன்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். இது அமைச்சிருக்கிற 2 வட்டத்துக்குள்ள இந்த ஒட்டுமொத்தமான காம்போசிஷனையும் அவங்க அமைச்சு காட்டியிருக்கிறாங்க. சரி, செவ்வகமான சிற்பத்தொகுதி, பரந்துபட்ட ஒரு வெளி, பல உருவங்களும் பல வகை செயல்பாடுகளும் இதில் காட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு செயல்பாடு மாதிரி இன்னொரு செயல்பாடு இல்லை. பரப்பு சரிபாதியாக பகுத்து கொள்ளப்பட்டுள்ளது. முதன்மை உருவங்களான கொற்றவையும் மகிஷனையும் பெரிய அளவில் காட்டி அவர்களை சூழ்ந்து பிற உருவங்கள் வட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளனர். தேவியை சூழ்ந்து 8 பூதகணங்களும் பைரவியும் காட்டப்பட்டுள்ளனர். பைரவி மறுபடியும் பார்க்கலாம். மகிஷனை சூழ்ந்து 7 அசுர வீரர்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். முக்கால் உருவமான சிங்கம் முழு உருவமாக தோற்றம் தரும் கொற்றவைக்கு ஏற்ப பெரிய அளவில் காட்டப்பட்டுள்ளது. இந்த உயிர் இயக்கம் அனிமேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இதில் துர்க்கையினுடைய வளைந்த உடல் அம்பினை எடுக்கும் பாவனை, அந்த பின்னாடி இருக்கின்ற அம்பரா தூணியிலிருந்து அவள் வந்து அம்பினை எடுக்கிறாள். இங்கே பாருங்க, கீழே வந்து அடுத்த படத்தில் வந்து கீழே கிடக்கிற ஒருத்தன் செயலற்று கீழே போய் அவன் ஏதோ ஒரு காயம்பட்டு உயிர் வந்து விடுகின்ற ஒரு நிலை, அந்த முகத்தில் இருக்கின்ற அந்த பாவனை. உடல் தளர்ந்து கிடக்குது, கை கீழே கிடக்கு. அதுக்கு மேலே ஒருத்தன் செத்தே கிடக்கிறான். மகிஷனுடைய காலுக்கு நடுவில் வந்து ஒருத்தன் இறந்தே போய் கிடக்கிற ஒரு உருவம். அவனை வந்து முழுக்க வந்து அவனுடைய உடம்பு பூரா பாறைக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு பாவனையில் தலையை மாத்திரம் காட்டி அந்த இடத்தை எவ்வளவு அழகாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தனியாக ஒரு பாடி கீழே கிடக்கிற மாதிரி காட்ட முடியாது, காட்டினா அவன் கலைஞனே கிடையாது. அந்த இடத்தை எவ்வளோ அழகாக மேலிருந்து கீழே ஒருத்தன் தலைகீழாக விழுந்துக்கிட்டு இருக்கிறதையும், கீழே ஒருத்தன் உயிருக்கு தவித்து கொண்டு இருப்பதையும், ஒருவன் இறந்து கிடப்பதையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு எப்படி காட்ட முடியும்? முதல்ல இருக்கிறது பைரவி. அதை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்குது. துர்க்கையினுடைய பரிவார தேவதைகளில் ஒருத்தி, போர்க்களத்தில் போரிடுகின்றவளாக சொல்லப்படுகின்றவள். அதை கூட பாருங்கள், அவள் வந்து ஒரு போர் தெய்வம், அவளும் ஒரு போர் தெய்வம்ங்கிறதுனால அந்த உடல் வாகு வந்து அப்படியே போருக்குரியதாக இருக்கிறது. அப்படியே இடுப்பு வந்து மடிப்பு மடிப்பாக, அவளுடைய பயிற்சிக்கு ஏற்ப அந்த உடம்பு எப்படி இருக்கு, அவளுடைய போர் திறமை எவ்வளவு அப்படிங்கிறது அந்த உடம்புல இருக்கு. அவன் 100 போரை கண்டவளாக இருக்கலாம் இந்த உடம்பை வச்சு பார்க்கும்போது. அவள் கத்தி பிடிச்சிருக்கின்ற அந்த வெட்டுகின்ற ஆத்திரம், காலம் அடக்கி இருக்கிற நிலைமை, வீரமண்டி அது. அதற்கு அடுத்ததாக தலைகீழாக மேலே இருந்து ஒருத்தன் கீழே வந்து ஒரு அசுரன் விழுந்து கொண்டு இருக்கிறான். இங்கொரு அசுரன் கேடயத்தையும் வாளையும் பிடிச்சிருக்கிறான். இந்த வாளும் கேடயமும் ஏன் இப்படி பிடிக்கப்பட்டிருக்குது? முன்னோக்கியில் இருக்கணும். அது ஒரு அழகத்தில் நம்ம மறுபடியும் பார்ப்போம். அதே மாதிரி கீழே இருக்கின்ற அந்த பூதகணங்கள் உறுதியான ஒரு உடல் வாகோடு நேராக நின்று கொண்டு முன்னேறி வருகின்ற அந்த துடிப்பு, கீழே கிடக்கின்ற ஒரு அரக்கனுடைய ஒரு செயலற்ற ஒரு தன்மை. இப்போ இதை பற்றிய டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம போக போகிறோம். இதையே கூட எடுத்துக்கலாம். இப்போது இது போரினுடைய எந்த கட்டத்தை காட்டுகிறது? போரினுடைய தொடக்கமா, அல்லது போர் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையா, அல்லது போரினுடைய முடிவா? இது போரினுடைய முடிவு கட்டம். ஏறக்குறைய துர்க்கை எடுக்கின்ற அம்பு கடைசி அம்பாக இருக்கலாம். எந்த விதமான ஆளும் கீழே கிடக்கல, எந்த ஒரு பூதகணமும் அடிபடலை, காயப்படலை.
எல்லா பூதகணங்களும் உயிரோடு இருக்கின்றன. எல்லா பூதகணங்களும் வெற்றி பெருமிதத்தோடு அவை ஆக்ரோஷத்தோடு அவை முன்னேறி வந்து கொண்டே இருக்கின்றன. மேலே ஆனால் சண்டை வந்து தொடர்ந்து நடக்கிறத வந்து ரெண்டாக காட்டியிருக்கிறாங்க. மேலே வந்து ஒரு பூதகணமும் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தொடர்ந்து வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வீழ்ச்சி காட்டப்பட்டிருக்கு. மகிஷன் கதாயுதத்தை பிடிச்சிருக்கிறது ஒரு அழகு. கதாயுதம் எப்படி பிடிச்சிருக்கணும்னா ஓங்கி பிடிச்சிருக்கணும். அவள் வில்ல பிடிச்சிருக்கிற மாதிரி இவன் அந்த பக்கமாக ஓங்கி பிடிச்சிருக்கணும். இவன் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். ஏறக்குறைய அந்த கதாயுதம் செயலற்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சங்க. கையில் தாங்கி பிடிச்சிட்டு ஒரு காலை பின் வச்சு அவன் நின்று கொண்டு இருக்கிறான். பாருங்கள், கீழே இறந்து விழுந்துக்கிட்டு இருக்கிறவன், கீழே இறந்துட்டவன், கீழே செயலற்று இருக்கிறவன், அதுக்கு மேலே ஒருத்தன் வந்து நான் சொன்ன கேடையும் வாளும் ஏந்தி இருக்கிறவன் முன்னோக்கி பிடிக்காமல் பின்னோக்கி பிடித்து கொண்டு இருக்கிறான். ஆக போர் முடிஞ்சிருச்சு. அவனை பொறுத்தளவுக்கு இனிமேல் போரிட முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் வந்து விட்டான். அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்கள், பின்னாடி எங்கே ஓடலாம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கிறான். அவன் போர்க்களத்தையே பார்க்கல. போரிலிருந்து வெளியே, போர்க்களத்தை விட்டு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு நடுவில் தான் அந்த ஏக்கமான அந்த முகம் இருக்கிறது. இந்த இடத்துல வந்து அந்த முகம், இந்த தோல்வி, அந்த வேதனை, அந்த வலி அனைத்தையும் தாங்கிய ஒரு முகமும் காட்டப்பட்டிருக்கு. சரி, இதில் ரொம்ப அழகான விஷயம், யார் முன்னோக்கி வர்றா, யார் பின்னோக்கி போகிறா பாருங்க. துர்கையினுடைய கூந்தல் சுரி உழலாக அவளுடைய கூந்தல் வந்து தோல் மேலே கிடக்கிறது அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. அவளுடைய மார்பில் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு கச்சில் இருந்து தொங்குகின்ற குஞ்சம், அந்த மணிகள்லாம் பின்னோக்கி இருக்கு. அதே மாதிரி அவள் இடையில் கட்டி இருக்கின்ற ஆடையிலிருந்து தொங்குகின்ற அந்த முனை அதுவும் பின்னோக்கி இருக்குது. ஆகவே துர்க்கை முன்னோக்கி வருகிறாள். அதே இது மகிஷனை பார்க்குறோம். மகிஷனுடைய இடையில் கட்டி இருக்கின்ற ஆடை முன்னோக்கி நகர்கிறது. ஆகவே அவன் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறான்னா பின்னோக்கி போய் கொண்டு இருக்கிறான். ஆக ஒரு நான் அதுதான் சொல்கிறேன், ஒரு சிற்பிங்கிறவன் வந்து கல் கொத்துறவன் இல்லை, அவன் கொத்தனார் இல்லை. நான் இந்த அதிசயத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த உலக அதிசயங்களில் வந்து எத்தனையோ அதிசயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த அர்ஜுன பேனல்ஸுக்கு மேலே ஒரு அதிசயம் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா என்னுடைய கருத்தில் இது வந்து ஒரு இமயமலையினுடைய மினியேச்சர். அது நண்பர் சிவகுமாரோடு நான் இதுக்காகவே இமயமலைக்கு போனேன். மேலே கங்கை உற்பத்தி ஆகிற இடம் வரைக்கும் இங்கே என்ன இருக்குதோ அதுதான் இமயமலையில் இருக்கு. இங்கே இருக்கிற இதே பறவைகள், இதே விலங்குகள், இதே மாதிரி இன்றைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கேயும் அதே லங்கூர் மங்கி தான் இருக்கும், அதே அசாமி மேக்காக்கு தான் இருக்குது. இதே யானைகள் வந்து தினம் 4 மணிக்கு வந்து இந்த மாதிரி வந்து கங்கையில் வந்து நீராடுகின்ற காட்சி நீங்கள் ரிஷிகேஷில் ராஜாஜி சரணாலயத்திலே பார்க்கலாம். இந்த யானைகள் 10 யானைகள் இருக்குது. 2 யானை தெரியுது, 10 யானைகள் இருக்குது. இந்த 10 யானையினுடைய அனாட்டமிக்கு இணையான ஒரு அனாட்டமி உலகத்திலேயே இல்லை அப்படின்ட்டு யானையை பற்றிய ஆய்வுகள் நடத்தினவங்களே சொல்லியிருக்கிறாங்க. தடவை இந்த யானையை பார்த்தால் ஒளி இந்த யானைகளை வந்து போட முடியாது. நீங்கள் வேணும் இந்த தாம்சன் அண்ட் ஹட்சன் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் யானையினுடைய மண்டையோட ஸ்கெலிட்டனை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு பாருங்கள். அந்த மண்டையோடெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதனுடைய தும்பிக்கையில் இருந்து அதனுடைய வளைந்த அதனுடைய சதைப்பகுதிகளிலிருந்து அத்தனையும் தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்கு. அப்போது ஒரு விலங்கினுடைய அனாட்டமி எங்கே இருக்கிற விலங்கு, இமயமலையில் இருக்கின்ற ஒரு லங்கூர் மங்கி. நான் அந்த அர்ஜுன் தபஸில் அந்த புத்தகத்தில் அந்த படங்களையெல்லாம் சேர்த்துருக்கேன். நம்பவே முடியாத அதிசயமாக இருக்குது. அது ஒரு ஹனி பெசார்ட் அப்படிங்கிற ஒரு பருந்து அப்படியே வந்து இன்றைக்கும் போனாலும் வந்து ரிஷிகேஷில் இருக்கின்ற இந்த சரணாலயத்தில் எங்கே பார்த்தாலும் உட்காந்துருக்கு. நான் அங்கேருந்து அதை பார்த்துட்டு அந்த மரத்து மேலே அது உட்காந்துருந்ததை பார்த்துட்டு என்னுடைய மாணவர் உத்திராடத்துக்கு ஃபோன் பண்ணேன். அதில் மாத்திரம் ஒரு உடும்பு மாத்திரம் இப்போ ஏறி போச்சுன்னா நான் அந்த இடத்துலையே செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு. அப்படி ஒரு காட்சி அது. அப்போது ஒரு சிற்பி அப்படிங்கிறவனை வந்து நம்ம என்னன்னு பார்க்குறோம். அவனுக்கு இந்தியாவினுடைய லேண்ட்ஸ்கேப் தெரியுது. காளிதாசனுக்கு தெரியாத இந்தியாவினுடைய லேண்ட்ஸ்கேப் இல்லை. அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் சிஸ்டம் இருக்குது.
அவங்களுக்கு புராணம் தெரியுது, இதிகாசம் தெரியுது, இந்த கதைகள் எல்லாம் தெரியுது, இந்த தத்துவங்கள் தெரிகிறது. இதையெல்லாம் கொண்டுகிட்டு வந்து ஒரு சிற்பத்தில் வந்து கொண்டுகிட்டு வந்து போடுறதுக்கான ஒரு கலை ஆற்றலையும் அவர்கள் பெற்றிருந்தார். 152 உருவங்களில் ஒரு காம்போசிஷனை வந்து அர்ஜுனன் தபஸ்தில் அமைக்கணும். 152 உருவங்கள், அதில் இன்னும் ஒரு பாதி பகுதி வந்து இன்கம்ப்ளீட், நிறைவேறாமல் இருக்கு. அப்போது இவங்க எவ்வளவு தூரம் வந்து அறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது நம்மால். அதே மாதிரி தான் இது ஒரு ஸ்பேஸ் கான்செப்ட். அதில் இவ்வளவு உருவங்களை கொண்டுகிட்டு வந்து போட்டு ஒரு நுட்பமாக வந்து இந்த செயல்பாட்டை வந்து ஒரு போரினுடைய முடிவு, மகிஷனுடைய அழிவு, துர்க்கையினுடைய வெற்றியை எப்படி காட்ட முடியும்? அப்படி காட்டப்பட்டோன்னா அதை விட அதிசயம்னு சொல்லணும். இது ஒரு மினியேச்சர் சிற்பம் பாருங்க. அதிரண சண்டேஸ்வரம், சாலுவன் குப்பத்தில் இருக்கிற அதிரண சண்டேஸ்வரம் சிவனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கோயில். அதுக்கு முன்னாடி ஒரு பாறை துண்டு இருக்குது. அந்த பாறை துண்டில் இந்த மாதிரியான ஒரு காட்சியை வந்து அவங்க மகிஷனை வெற்றி கொள்ளுகின்ற காட்சியை வந்து போட்டிருக்காங்க. ஒரு மீட்டர் 80 சென்டிமீட்டர் அகலம், நீளம் 73 சென்டிமீட்டர் அகலம், உயரம் வந்து 86 சென்டிமீட்டர் உயரம். இவ்வளவு தான். இதில் எத்தனை உருவங்கள் போட்டிருக்கிறாங்க. அதில் இதே மாதிரியாக வந்து துர்க்கை வந்து சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற காட்சி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மகிஷன் காட்சிக்கு அடுத்த ஒரு படிநிலை. அது கிட்டத்தட்ட போர் முடிஞ்சிருச்சு, மகிஷன் பின்வாங்கி ஓடுறான். முன்னாடி இருக்கிற மகிஷன் வந்து ஒரு கையை காட்டான் பாருங்க, அவன் வந்து என்ன ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அலறிக்கொண்டு அவன் ஓடுகின்ற ஒரு காட்சியாக வந்து அந்த காட்சி இருக்கு. அந்த கையினுடைய அசைவில் வந்து அவன் வந்து மறுக்கிறது, என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சிற காட்சி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்தினுடைய பாய்ச்சல், மேலே இருந்து பூதகணங்கள் அத்தனையும் வர்றது. ஒரு பூதகணம்ங்கிறது வந்து மகிஷனுடைய தலை மீது நின்று கொண்டு அடுத்து இருக்கிற ஒரு அரக்கனை வந்து அடிக்கின்ற ஒரு காட்சியெல்லாம் இருக்குது இதில். இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சிம்ம முகம் இருக்கின்ற ஒரு பூதகணம் வந்து ஓடி போய் மகிஷனுடைய கையை பிடித்து கடிக்கிறது. அவன் அலறுகிறான். அவனுடைய கால் பாருங்க, அவன் கீழே விழற நிலைமையில் இருக்கிறான். 2 காலும் பின்னி கொண்டது, அவனால் ஓட முடியல. ஒரு சின்ன ஒரு பரப்பை எடுத்துக்கிட்டு இவ்வளவு உருவத்தை வச்சு இவ்வளவு நுட்பமாக இந்த போரினுடைய நிகழ்ச்சியை வந்து சித்தரிக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படி அதை பாராட்ட முடியும்? இந்த காட்சி இது வெற்றியோடு சிம்மத்தினின்று இறங்கி நிற்கின்றாள் கொற்றவை. ஒரு கால் சிம்மத்தின் மீதும் மற்றொரு கால் தாமரை தடத்தின் மீதும் உள்ளன. கையில் வில், சங்கு, ஆயுதல், எரிநிலை சக்கரம், தலையில் கரண்டமகுடம், இத்தனை உறுப்புகளும் போட்டிருக்காங்க. அன்னையினுடைய பின்னால் பூதகணங்கள் நிற்கின்றன. கொற்றக்குடை காட்டப்பட்டிருக்கிறது. மகிஷன் காலை ஒரு பூதம் மிதித்து கொண்டிருக்கிறது. மகிஷனுடைய கையை கடிக்கிறது ஒரு சிங்கமுக பூதம். மகிடனின் கொம்பினை பற்றி ஒரு பூதம் தாக்குகிறது. மகிடன் மீது காலூன்றி பாய்ந்து சென்று அசுரனை தாக்கும் ஒரு பூதம். கீழே வந்து மகிஷனுடைய காலை வந்து ஒரு பூதம் போய் மிதிக்கிறது. மிதித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை காட்டும். காலை ஓங்கி அவனை மிதிக்கிற ஒரு நிலைமை. அப்போது பலவேறு பூதகணங்கள் சேர்ந்து அவனை வந்து ஓட விடாமல் தடுத்து அவனை தாக்குகின்ற ஒரு காட்சி. இது அதுக்கடுத்த படிநிலை. கடற்கரை கோயிலுக்கு வடபுறம் இருக்கின்ற அந்த துர்க்கை கோயிலில் திறந்தவெளி புடைப்புச் சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு சிற்பம். இதில் பாருங்கள், மகிஷன் வந்து அந்த கதாயுதத்தை வந்து இடுக்கி கொண்டான். அவனால் ஒன்றும் செய்ய முடியல. இடுக்கி கொண்டு அவன் ஓடுகிறான். ஓடுகின்ற அவன் வந்து சிங்கம் வந்து பாய்ந்து அவனுடைய பிடரியை பிடித்து கடிக்கிறது. அவன் வழியில் துடிக்கிறது வந்து அந்த கையில் இருக்குது, இடது கையில் இருக்குது. அது செயலற்று போய் அந்த வழியில் துடித்து அலறுகின்ற ஒன்றை வந்து அவன் இடது கையில் காட்டுகிறான். இப்படி வந்து கையை வரித்து காட்டுகிறது. இது 3ஆம் படிநிலை. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் வந்து மிக அழகான சிற்பம் இருக்கிறது. நான் அதை படம் வைக்கலை. அதை பற்றி மிக விரிவாக கோபு சார் அவர்கள் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. தாளகிரீஸ்வரர் கோயிலில் கீழே வந்து போகிற இடத்துல அடிவாரத்தில் அந்த மலையில் வந்து ஒரு புடைப்புச் சிற்பம் இருக்குது. அதுவும் மிக அழகான சிற்பம். இப்போ சாமுண்டி பார்க்குறோம்.
கொஞ்சம் விரைவாக சொல்லிடுறேன். சும்பன் நிசும்பன் ஆகிய 2 அசுரர்களை அழிக்கிறதுக்காக தேவர்கள் வந்து தேவியை வேண்டுகிறார்கள். பார்வதி தேவியினுடைய உடலிலிருந்து கௌசிகி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தோன்றுகிறாள். அவள் ரொம்ப அழகாக இருக்கிறாள். அவளை அடையிறதுக்காக இந்த சும்பனும் நிசும்பனும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவள் மறுக்கிறாள். அவளை கட்டி போரில் இழுத்து வருவதற்காக படை அனுப்பப்படுகிறது. அந்த படையை முழுவதும் அவள் நிர்மூலப்படுத்துகிறாள். அதற்கு பிறகு மறுபடியும் மீண்டும் அவளுடைய படைகள் அனுப்பப்படுகின்றன. அப்பொழுது அவளுடைய கோபம் பொருந்தி அந்த முகத்தில் நெற்றியிலிருந்து காளி தேவி தோன்றுகிறாள். இது முக்கியம். விசித்திரமான கட்டுவாங்கத்தை ஏந்தி இருந்தால் அவள் கையில் வந்து ஒரு மண்டையோடு கூடிய ஒரு ஆயுதம் இருக்குது. நர மாலை, உடம்பு பூரா வந்து மாலைகள் இருக்கின்றன. புலித்தோலை அவள் உடுத்தி இருந்தாள். உடல் சதை வற்றி அச்சம் தரும் தோற்றத்துடன் இருந்தது. அகன்ற வாயும் குளிர்ந்த சிவந்த கண்களும் பெற்றிருந்தாள். அவள் அசுரப்படை அனைத்தையும் அழித்தொழித்தாள். இதுக்கான ஒரு சிற்பம் வந்து நண்பர் இங்கே வந்திருக்காங்க, விஜயகுமார் சார் என்னை கூட்டிகிட்டு போனார் சிங்கப்பூரில் ஒரு பொருட்காட்சிக்கு, அந்த அருங்காட்சியகத்துக்கு. அங்கே காளியினுடைய சிற்பம் இருக்குது. நான் தற்செயலாக அதை நேற்று வைக்கணும்னு நினச்சி அதை மறந்துட்டேன். இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அதுதான் வந்து ஒரே சிற்பம். அவ்வளவு அழகாக அந்த காட்சி, அப்படியே தத்ரூபமாக அந்த கோரம், அதை தாங்க முடியாத கோரமாக அது படைக்கப்பட்டிருக்கிறது. சண்டன் முண்டன் ஆகியவர்களை கொன்று சண்டிகை கௌசியிடம் கொண்டு வந்தாள். சண்டமுண்டர்களை கொன்றதால் சாமுண்டி என அவள் அழைக்கப்பட்டாள். பல்லவ சிற்பத்தில் இப்போ வந்து பல்லவ சிற்பம் சாமுண்டி பார்க்க போகிறோம். வலது கரத்தில் குத்துவாளும் இடது கரத்தில் பிணமும் வைக்கப்பட்டிருக்கின்றன. வலது பின்கரம் மணியினை பெற்றியுள்ளது, இடது பின்கரம் உடைந்து போயுள்ளது. வலது காதில் பிணமும் இடது காலில் பத்திரகுண்டலமும் காணப்படுகின்றன. இதுதான் சாமுண்டி. இதை ரொம்ப பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இது தனியாக ஒரு இடத்துல இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரோட்டை கூட பார்த்துக்கிட்டு இருக்காமல் வேறொரு பக்கம் கிழக்கு திருப்பி வச்சுருக்காங்க. ஒரு பீடம் கட்டி அது மேலே வச்சுருக்குறாங்க. கதவும் பூட்டப்பட்டிருக்குது. ஏஎஸ்ஐயில் கேட்டால் வந்து திறந்து விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்கள், அகோரமான ஒரு முகமும், ஒரு காதில் பிணம், குழந்தையினுடைய பிணம் இருக்குது வலது காதில். இடது காது பத்திரகுண்டலமாக இருக்குது. அவள் மண்டையோட்டு மாலை அணிந்திருக்கிறாள். இதில் இந்த கையில் குருவாள் இருக்குது, இந்த கையில் ஒரு பிணத்தை பிடிச்சிட்டு இருக்கிறா, இந்த கையில் ஒரு மணி இருக்குது. இந்த இடது கை துரதிருஷ்டவசமாக உடஞ்சி போயிருக்கு. இந்த சிற்பமும் வந்து பல்லவர்களுடையது. அந்த சிற்பம் இப்பொழுது சப்தமாதர்களுடன் இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கௌமாரி, நாராயணி, பிரம்மி, இவங்க அத்தனை பேரும் 7 பேரும் வந்து போரில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அது ஏன்னா நிறைய படைகளை வந்து நிசும்பன் கூட்டிகிட்டு வரும்போது அந்த படைகளை அழிப்பதற்காக ஒவ்வொரு தேவர்களும் தங்களுடைய உடம்பிலிருந்து தங்களுடைய சக்தியினுடைய வடிவத்தை அவளுக்கு துணையாக அனுப்புகிறார்கள். வந்து அந்த போரில் அசுரர்களை அவர்கள் நிர்மூலம் செய்கிறார்கள். இது வந்து ஒரு காட்சி. இந்த இடத்துல தான் ஒரு தத்துவம் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த அசுரன் இவர்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்கும்போதும் இவர்களெல்லாம் நான் தான் அப்படின்னு தனக்குள் அவள் அடக்கி கொள்ளுகிறாள். இந்த 7 பேர்த்தையும் திருப்பி வந்து தனக்குள் அவள் அடக்கி கொள்ளுகின்ற ஒரு காட்சியை வந்து தேவி மகாத்மியம் சொல்லுகிறது. எல்லாமே நான் தான், பிராமியும் நான் தான், வைஷ்ணவியும் நான் தான், வாராகியும் நான் தான் அப்படின்னு அனைத்துமான இந்த உருவாக்கம், ஒரு அன்னையினுடைய உருவாக்கம் இந்தியாவில் நடந்த ஒரு மாபெரும் ஒரு சமய உருவாக்கம். இது அனைத்து சமயங்களையும் உள்ளடக்கிறது தான். இது எல்லாத்தையும் உடைக்கி அன்னை வந்து ஒரு மாபெரும் ஒரு தெய்வமாக உருவாக்குனது. உலகத்திலேயே பெண் தெய்வம் வந்து இவ்வளவு பேசப்படுவதுங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. சமணத்துக்கும் அந்த பங்குண்டு, பௌத்தத்துக்கும் அந்த பங்குண்டு. சைவம் இது வந்து, அதாவது சைவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சாக்த சமயம் அப்படிங்கிறது தனி ஒரு சமயமாக பெண் தெய்வ வழிபாட்டை வைத்திருந்ததும் இந்தியாவில் மட்டும்தான். அவ்வளோ அற்புதமான இந்த கதைகள் இருக்கின்றன. தேவியின் அம்சாவதாரமாக இருக்கின்றவர்கள் சும்பன் என்னும் அசுரனை அனைத்து அசுர குலங்களையும் திரட்டி சண்டிகையை எதிர்த்தான். பெரும் அசுரப்படையை அழிக்க தெய்வங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் மகேஸ்வரி, பிராமணி இந்த மாதிரி அவர்களெல்லாம் வந்தனர். பின்னர் அனைவரும் அம்பிகையிடம் ஒன்றினர். இங்குள்ள சிற்பங்கள் சோழர் கால பாணியில் இருக்கின்றன. இது ஒன்று தான். இந்த சப்தமாதர்கள் வந்து பல்லவர்களுடையதல்ல. பல்லவர்களுடைய சப்தமாதர்கள் நிறைய இடங்களில் இருக்குது.
ஈவன் சாலுவன் குப்பத்திலேயே ஒன்று இருக்குது, வழிபாட்டில் இருக்குது. இப்போ இந்த மகிஷாசுரமர்த்தினி திடீர்னு திரும்பி இந்த கதைகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தா தான் தெரியும், சிங்கத்தின் மீது 8 கரங்களுடன் துர்க்கை இருக்கிறாள். மகிஷன் தோற்று ஓடுகிறான். இது முற்கால சோழர்களுடையது. முற்கால சோழர்கள் அப்படியே பல்லவ பாணியில் அப்படியே அமைத்தவர்கள் தங்களுடைய சிற்பங்களில். இது குடந்தை கீழ்கோட்டத்தில் கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு காட்சி. இது திருப்புள்ளமங்கை, இது முற்கால சோழர் காலம். இதுவும் ரொம்ப அருமையான சிற்பம். இதில் ரொம்ப அழகானது என்னென்னா, அந்த சிங்கம் ஒரு அசுரனை வந்து பிடிச்சு கடிக்கிறது தான். துர்க்கை அமர்ந்திருக்கின்ற அந்த சிங்கம் வந்து ஒரு அசுரனை வந்து இடையில் பிடித்து கடிக்கிறது. அவன் செயலற்று அப்படியே அலறுகிறான். மகிஷன் பயந்து ஓடுகிறான். இந்த காட்சி இது மலையடிப்பட்டி, புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற மலையடிப்பட்டி குடைவரையில் இருக்கிற ஒரு சிற்பம். இதுவும் கூட அப்படித்தான். திருமால், சிவன், துர்க்கை 3 பேர்த்துக்கும் ஒரு சமமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடத்தை பார்க்குறோம். அந்த துர்க்கை மாத்திரம் இங்கே பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப அழிந்து போயிருக்கிறதுனால கவனமாக பார்க்கணும். இதுவும் ரொம்ப அழகான சிற்பம் தான். அந்த துர்க்கை வந்து கையில் அந்த வாளினை ஏந்தி இருக்கிறதே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு அவள் ஏந்தி இருக்கிறாள். அடியவர்கள் வழிபடுகின்றார்கள். மேலே சிங்கம் காட்டப்பட்டிருக்கிறது, தலை காட்டப்பட்டிருக்கு. இந்த துர்க்கை எல்லோரும் போய் பார்க்கணும். திருப்புள்ளமங்கையில் வடக்கு வாய் செல்லியாக நிற்கின்ற ஒரு மாபெரும் கோலம், அழகிய கோலம், சோழர்களுடையது. 8 கையோடு அவள் நிற்கின்ற அந்த ஒயில், திரிபங்கமாக நிற்கின்ற ஒயில், ஆனைத்தோல் போர்த்து புலியின் உரியுடுத்து காணத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால் வானோர் வணங்க மறைமேல் மறையாகி ஞான கொழுந்தாய் நடுக்கின்றியே நிற்பாய் அப்படின்ட்டு இளங்கோ பேசுகிறேன். நன்றி.